அவர் நம்மை விடுவிக்கும் பொழுது, நம்ம நன்மை செய்கிற அந்த காரியங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, நாம் ஒவ்வொரு விஷயம் அவர் தேடி வந்து நாம் அவருக்கு முன்பாக நிற்கிறோம். அதே போல் இன்றைக்கும் அவருக்கு முன்னாடி நின்றிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பல காரியங்களை பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கி ஏன் கூட கர்த்தர் பேச போகிறார்? அல்லேலூயா. பரவாயில்ல, நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஆமாம், இன்றைக்கி இந்த கூட்டத்தின் முடிவில் உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆகாரம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கட்டாயம் போகும்பொழுது எல்லாரும் வாங்கி அதை ஆசீர்வதிங்க. ஆமென். அதை வாங்கி சாப்பிடுகிறதுக்கு முன்னாடி அதை ஆசீர்வதிங்க. அதை செய்தவர்களுக்கும் அதற்காக பிரயாசப்பட்டவர்கள் மேலும் அது ஆசீர்வாதமாய் விழும். ஆமென். 5 அப்பம் 2 மீனை தானே ஆண்டவர் அநேகருக்கு போஜனமாய் மாற்றினார். அதனால் நீங்களும் உங்கள் பிதாவுக்கு முன்னாடி அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமாம், அதே போல் அடுத்த மாதாந்திர கூடுகை, இந்த பாண்டிச்சேரி அடுத்த மாதாந்திர கூடுகை 3ஆம் தேதி நடைபெறும். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னைக்கு நடக்கும்? ஆமாம், கரெக்டாக சிம்பிளோடு காட்டுறீங்க. அடுத்த மாதம் 3ஆம் தேதி கட்டாயம் நடைபெறும். உங்கள் எல்லாரையும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பேன். ஆமென். இந்த மாதம் வந்து உங்கள் எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டேன். அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஆமாம், சிலர்லாம் ரொம்ப ஜனவரியிலேருந்தே தொடர்ச்சியாக வருகிறீங்க. உங்கள் பிரயாசங்களுக்காகலாம், உங்களுடைய நேரங்களுக்காகலாம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம், இப்போது நான் தாமதம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே பின்னாடி வாலிபர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த 2 வயதானவர்கள், திரும்பி பார்க்குறேன், நீங்கள் தான் வந்துருங்க. இப்படி வந்து உட்காந்துருங்க. சுலோச்சனாக்கா பக்கத்தில் வந்து உட்காருங்க. உங்களே இல்லை முன்னாடி. ஆமாம், நீங்கள் தான் வந்துருங்க, இங்கே வந்துருங்க. கர்த்தர் இன்னைக்கு பேச அம்மா நீங்கள் இல்லைம்மா, அம்மா நீங்கள் இல்லை, எங்கள் விக்கியோட தங்கச்சி பக்கத்தில் இருக்கிற, வாங்க 2 பேர் இப்படி வந்துருங்க. இன்றைக்கி கர்த்தர் பேச போகிறார். இன்றைக்கி நிறைய காரியங்களை அவர் உங்களோடு வெளியரங்கமாய், அவர் திட்டமும் தீர்க்கமாய் பேசி அவர் இந்த 7ஆவது மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஓகே, நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நல்ல நாளில் நம்மோடு பேச போகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி இன்றைக்கி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்றைக்கி இந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் செய்கிற ஸ்தோத்திரத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைப்பாராக. எரிகோக்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் வழிகளை திறப்பதாக. இன்றைக்கி நாம் யார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் பலவீனங்களை முறிப்பீராக. இந்த மாலை நேரத்தில் வானம் திறக்கப்படுவதாக. இன்றைக்கி உம்முடைய வல்லமையுள்ள சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உன்னதமான தேவனை உம்மை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீர் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்காக எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. நம்ம கேட்கலாமா? இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் தேவ பிரசன்னம், இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் மலை போல இறங்குவதாக. இன்னைக்கு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகத்தக்கதாக. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் எல்லா எரிகோக்களும், இந்த 6 மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா எரிகோக்கள், தடை என்கிற எரிகோக்கள், கடன் என்ற எரிகோக்கள், என்ன காரியங்களில் உங்களை முன்னேற விடாமல் பிசாசு தடுத்து நிறுத்தும்படி உங்கள் வாழ்க்கையில் எரிகோக்களை வைத்தானோ, இன்னைக்கு தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. இந்த ஆரம்ப நேரம் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. நம்ம கேட்கலாமா? இயேசுவே இன்னைக்கு என் தடைகள் மேல் அசைவாடுவீராக. எரிகோக்களை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உடைப்பாராக, வழிகளை திறப்பாராக. இந்த 6 மாதம் முன்னேறக்கூடாதபடிக்கு, இந்த 6 மாதம் முன்னேறி நடக்கக்கூடாதபடிக்கு, ஒரு சுக வாழ்வை காணக்கூடாதபடிக்கு, உங்களுக்கு முன்னாடி மலை போல நின்ற பிரச்சனைகளை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உடைத்தருகிறார். நீ விசுவாசித்தா சத்தமிட்டு ஆர்ப்பரி மகளே. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உன் தடைகளை தான் உடைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தான் அற்புதம் செய்யும்படிக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அதை உணர்கிறீர்களோ? இன்னைக்கு நீங்களும் என்னோடு சேர்ந்து கேட்க போறீங்க, சுவே தடைகளை நீக்குகிறவரே, கோணலானவைகளை செவையாக்குகிறவரே, எங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்புகிறவரே, இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நாங்கள்
நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு சத்தமிட்டு ஆர்ப்பரி மகளே, உன் பலவீனத்தை கர்த்தர் முறிப்பாராக. இன்னைக்கு சத்தமிட்டு ஆர்ப்பரி, என் கர்த்தர் எல்லா பலவீனங்களை முறிப்பாராக. இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிடு, வானம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு உன்னதமான தேவன் இன்னைக்கு தம்முடைய தூதர்களை உங்களுக்காக உங்கள் வீடுகளுக்குள்ள அனுப்பி கொண்டிருக்கிறார். அற்புதம் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது. வீட்டுக்குள்ளே போய் கால் வைக்கிறதுக்குள்ளாக அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்காக இறங்கி உங்களை வா என்று அழைக்கிற நேரமாய் இந்த 7வது மாதத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தா சும்மா இருக்க மாட்ட, நீங்கள் விசுவாசித்தா மௌனமாக இருக்க மாட்டீங்க. என் நேசரை தேடி வந்துட்டேன், மணவாளனை தேடி வந்துட்டேன். இந்த 7வது மாதம் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்துட்டேன். இன்னைக்கு உள்ள வந்த உங்களை கர்த்தர் வெறுமையா அனுப்ப மாட்டார். உள்ள வந்த உங்களை அதே பலவீனத்தோடு அனுப்ப மாட்டார். எத்தனை வருஷ பலவீனமா இருந்தாலும் என் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால் இந்த ஆரம்ப நேரத்தில் என் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு வந்திருக்கிறோம். அது வல்லமுள்ள வார்த்தைகள் எங்கள் செவிகளில் தொனிப்பதாக. ஆரம்ப நேரம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் அக்கினி பற்றி எரியற்றும், பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரியற்றும். பேசுகிறது ஒரு மனுஷனாய் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவர் சத்தமாய் வாசிக்க நாம் கேட்போம். பக்கம் எண் 321, புதிய ஏற்பாடு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பைபிளில் பிரிண்ட் ஆகலையோ? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், அல்லேலூயா, நல்லா சத்தம் அவர் அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தம் அவர் அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. யார் விசாரிக்க மறந்தாலும் அவர் உங்களை விசாரிக்க மறக்கவே மாட்டார். இந்த 6 மாதம் எத்தனை பேர் வேணாலும் உங்களை விசாரிக்க மறந்துருக்கலாம். ஜனவரி மாதம் துவங்கி இந்த 6 மாதம் நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தோன்னா, ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள் இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆரம்பிக்கும் போது ஊழியத்தில் இருந்தவர்கள் இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆரம்பிக்கும் போது நம்மோடு ஊழியத்தில் உடன் நின்றவர்கள் இன்னைக்கு நம்மோடு இல்லை. ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனோடு நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டு இருந்தவர்கள் இன்னைக்கு ஜீவனோடு இல்லை. காரணம், எந்த மனுஷனாலும் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனால் அவரால் கடைசி பரியந்தமும், உலகம் கடைசி பரியந்தமும் அவரால் நம்மோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். மனிதர்கள் நம்மை உருவாக்கவில்லை, தேவன் நம்மை உருவாக்கினார். ஆதியிலே தேவன் தான் மனுஷனை உருவாக்கினார், மனுஷனை மனுஷன் உருவாக்கி கொள்ளவில்லை. ஆமென். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இருதயமெல்லாம் யாரை நோக்கி இருக்கிறதுனா, மனுஷன் மேலே தான் அன்பு இருக்கிறது, மனுஷனுக்கு மனுஷன் மேலே தான் வைராக்கியம் இருக்கிறது, மனிதனுக்கு மனிதன் மேலே தான் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேடி வந்து உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேலேயே திரும்ப வைக்கிறவர் அல்ல, வாங்கி தன் மேலே வைத்து கொள்ளுகிற நல்ல தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கவலையோடு வேணால் உள்ளே வந்திருக்கலாம். இந்த கடந்த 6 மாதம் என்ன தேவையோடு வேணாலும் இந்த மாதாந்திர கூடுகளை நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். யார் மேலே வைக்கிறது தெரியலையே, யாருக்கிட்ட சொன்னால் ஜெபிப்பாங்க தெரியலையே, யாருக்கிட்ட சொன்னால் நமக்காக ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவாங்க தெரியலையே. இன்னைக்கு ஒரு நல்ல தேவன் வந்திருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம், அல்லேலூயா, கவலை அல்ல, கவலைகளை எல்லாம், கவலைகளை எல்லாம், வார்த்தை அப்படிதான் சொல்கிறது, கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவர் விசாரிச்சிட்டான்னா திரும்ப அந்த கவலையே வராது. ஆமென். மனுஷன் விசாரித்தா திரும்ப அந்த கவலை வரும். மனுஷன் உங்களை விசாரித்தால் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். 1000 முறை ஆனாலும் நம்ம தேடி 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 பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்களும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஜெபிச்சுக்கோங்க பிரதர், அடுத்த மாதம் சாட்சி சொல்லிடுறேன்,
அடுத்த மாதம் வருவாங்க, அடுத்த மாதம் கண்டிப்பாக சாட்சி சொல்லிடுறேன் பிரதர், இந்த மாதம் ஜெபிங்க, அடுத்த மாதம் சாட்சி சொல்லிடுறேன். கடைசி வரைக்கும் சாட்சியே சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சாட்சியே சொல்ல மாட்டாங்க. ஏன்? நான் விசாரிக்கிறது மனுஷன், விசாரித்து கொண்டிருக்கிறது மனுஷன். நம்ம பாரத்தை யார் மேலே வைத்து கொண்டு இருக்கிறோன்னா இன்னொரு மனுஷன் மேலே. மாறி மாறி மனுஷனும் பேசிக்கொள்ளுகிறதுனால என்ன நன்மை நடந்தது? மனுஷனை மாறி மாறி பேசிக்கொள்ளுகிறதுனால என்ன அற்புதம் நடந்தது? நம்ம இன்றைக்கி நம்முடைய ஊழியத்தின் பாதையில் வாழ்க்கையில் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஐயோ, அந்த பிரதர் நம்மளை விசாரிக்கவே இல்லையே, அந்த சிஸ்டர் நம்மளை விசாரிக்கவே இல்லையே, ஏன் நம்மளை தேடி எதுவும் கேட்கவே இல்லை? நமக்கு கரெக்டாக அந்த டைம் ஆனால் நமக்கு அப்படி என்ன வரும்? என்ன இந்நேரம் மெசேஜ் வந்திருக்கணும், வரவே இல்லை. கரெக்டு தானே? ஏன்னா இன்றைக்கி இன்னும் டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஃபோனே வரல, வந்திருக்கணுமே. விசாரிக்கிற நேரம் கொஞ்சம் கடந்து போன உடனே நம்ம இருதயமெல்லாம் துடிக்கும். என்ன இன்னும் டைம் ஆகுது, வரலை? என்ன வார கணக்காயிருச்சு, இன்னும் ஃபோன் வரலை? வார கணக்காயிருச்சு, இன்னும் என்ன மெசேஜ் வரலை? மாதம் ஆயிடுச்சு, என்ன இன்னும் ஃபோன் வரலை? எதிர்பார்த்து காத்திருப்போம். யார் நம்மை விசாரிப்பா? நமக்கெல்லாம் ஒன்று தெரியும். நம்மளை கேட்டவனு சொல்லுவோம், பிரதர் யாராவது பக்கத்தில் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பிரதர். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். காரணம், அன்பு தணிந்து போகிற காலமாக இருக்கிறது. இன்றைக்கி யாரிடத்துலையும் ஒரு உண்மையான அன்பை நம்ம பார்க்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற அன்பு நாளைக்கு அப்படியே இருக்குமானா தெரியாது. 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அன்பு இன்றைக்கி 7வது மாதத்தில் அப்படியே இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளே சொல்லுவோம், என்ன முன்ன மாதிரி நீ பேசுகிறதே இல்லை, என்ன சஞ்சய் பிரதர் முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை, என்ன சிஸ்டர் முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை. அன்பு தணிந்து போகிற காலம், அன்பு தணிந்து போகிறது. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை விசாரிப்பாராக, ஊழியத்தை விசாரிப்பாராக. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். அவர் உங்கள் வீட்டை விசாரிப்பாராக, உங்கள் தொழிலை விசாரிப்பாராக, உங்கள் படிக்கிற இடத்தை விசாரிப்பாராக. நீங்கள் எங்கே தனிமையில் நின்று அனாதை என்று சொன்னாலும் என் நேசர் உங்களை விசாரிப்பாராக. அவர் விசாரித்தா கவலைகளை எல்லாம் மாற்றிடுவார். அவர் விசாரித்தார்னா கவலை எல்லாத்தையும் உங்களிடமாய் பறித்து கொள்ளுவார். நீ கொடு, நான் எடுத்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக நட, விடுதலையா நட. ஆண்டவரே, ஊழியத்தில் இவ்வளோ கவலை, நான் விசாரிக்க வந்துட்டேன். ஆண்டவரே, வாழ்க்கையில் இவ்வளோ கவலை, நான் விசாரிக்க வந்துட்டேன். ஆண்டவரே, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ கவலையை உள்ள அடக்கி வச்சிருக்கேன் தெரியுமா? யாருக்கிட்ட சொல்ல? நான் விசாரிக்க வந்திருக்கிறேன், என்கிட்ட சொல்லு. ஆண்டவரே, என் புருஷன் இப்படி உள்ளுக்குள்ள அவ்வளோ கவலை இருக்கு தெரியுமா? யாருக்கிட்ட சொல்ல? அவர் விசாரிக்க வந்திருக்கிறார். என் மனைவி இப்படி பிரதர், என் பிள்ளைங்க இப்படி பிரதர், யார் நம்மை விசாரிப்பா? யார் மேலே நம்முடைய பாரத்தை வைக்க இன்னைக்கு காத்திருக்கிறோம்? இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். யாரை தேடி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தனிமையான நேரங்களில் யார் மேலேயாவது ஒரு பாரத்தை வச்சிடலாமா? யாரிடத்துலையாவது மனம் விட்டு பேசிடலாமா? யாரிடத்துலையாவது என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. சிலர்லாம் கொஞ்சம் எப்படி சொல்லி கேட்டுக்கிறேன், பிரதர் இந்த மனுஷங்க கிட்ட பேசவே பிடிக்கல. நான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இப்போதாண்டா உனக்கு புத்தியே வந்திருக்குன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? சொன்னவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமாம், சிலர்லாம் அப்படி தான். இப்போ கொஞ்ச நாட்களாக நான் என்னிடத்துல சிலர் பேசும்பொழுது சொல்லி நான் கேட்டேன், இந்த மனுஷங்க கிட்ட பேசவே பிடிக்கல, எங்கேயாச்சும் தனிமையாக போய் உட்காந்துக்கலான்னு தோணுது. நான் மனசுக்குள்ளே நினைப்பேன், இப்போயாவது புத்தியை கொடுத்தீங்களாண்டவரே, ரொம்ப தேங்க்ஸ். அல்லேலூயா. நீங்கள் வேணா வேதத்தை திருப்பி பாருங்கள். எங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு மனுஷனோடு பேச நினைக்கிறாரோ தனிமைப்படுத்துகிறார். கூடின எல்லா இடங்கள்லையும் தேவன் இறங்கி வந்தார், பிரசன்னத்தை வைத்தார், அற்புதங்களை செய்தார், வல்லமையான காரியங்களை செய்தார், எல்லாம் நடந்தது. ஆனால் எங்கே தேவன் பேச விரும்புகிறார்னா தனிமையில். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். கட்டாயம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிமை உண்டு. ஆமென். இருக்கா இல்லையா? இல்லையே, என் கூட தான் எல்லாம் இருக்காங்க. இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் தேவ சத்தம் கேட்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லை, நான் ஏதோ ஒரு தனிமையை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன், ஊழியத்தில் அனுபவிக்கிறேன். எல்லாரும் இருந்த ஒரு தனிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப வலியை தரக்கூடியது.
நான் இன்னும் இப்படி சொல்கிறேனே, நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் எல்லாருமே நம்மளை சுற்றி இருந்தாலுமே ஒரு தனிமைன்னு ஒன்று இருக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். எல்லாரும் இருந்து நீ அனாதையாக தானே இருக்கிற. அதெல்லாம் ரொம்ப மோசமான வழி தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப மோசமான காரியம். ஆனால் இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் தனிமைகளை எல்லாம் மாற்றுவாராக. அல்லேலூயா. இவ்வளவுதான் தனிமையோ? என் கர்த்தர் உங்கள் தனிமையெல்லாம் மாற்றுவாராக. சுகவீனங்களை முறிப்பாராக. கர்த்தர் பலனை எழுதுவாராக. ஊழியத்தில் கர்த்தர் திட கைகளை உடையவர்களை எழுப்புவாராக. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் விசாரிக்கிறபடி அல்ல, ஒரு மனுஷன் விசாரிக்கிறபடி அல்ல. மனுஷனை தயவு செஞ்சு எந்த பலவீனத்திலும் தேடிடாதீங்க. தனிமையில் யார் வேண்டுமானாலும் உங்களிடத்தில் வரலாம். ஆனால் தனிமையிலே உங்களிடத்தில் கர்த்தர் வர வேண்டும். நீங்கள் தனிமையாய் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை தேடி ஆவியானவர் வர வேண்டும். நீங்கள் தனிமையில் அரை கதவை பூட்டி முழங்கால நின்னா உங்களை தேடி பரலோக தூதர்கள் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம கதவை மூடி நம்ம தனிமையாக உக்காந்தாலே ஃபோன் வரக்கூடாது. நம்ம தனிமையில் உட்காந்து ஃபோனை என்ன சொல்கிறது, லாக்கை போட்டாலே ஃபோனிலேருந்து மெசேஜ் வரக்கூடாது. அப்படின்னா வேறு ஏதோ ஒன்று தந்திரமாக பேசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது உண்மையா இல்லையா? அவர் மட்டுமா தனிமையில் பேசுவார்? நமக்கு ஒன்று விட்ட பங்காளியும் பேசுவார். புரியும்னு நினைக்கிறேன். அதான் ஏவாளோடு ஒன்று பேசுச்சே வஞ்சிக்கும்படிக்கு. பாவங்க, நம்ம வேறு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கல, அவன் சத்ருவெல்லாம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, உங்களுக்கு பங்காளி, ஒன்று விட்ட பங்காளி. அல்லேலூயா. என் கர்த்தர் அவன் தந்திரங்களை எல்லாம் முறிப்பாராக. அல்லேலூயா. அவன் வஞ்சிக்கப்படுகிற காரியங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை இயேசுவின் நாமத்தினால் விடுவிப்பாராக. ரொம்ப தந்திரமாக வரும். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் கால் வரும். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது தான் மெசேஜ் வரும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் குரல் வலியம் வளைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் ஏவாள் தனக்கே தெரியாமல் தேவன் சொன்ன ரகசியத்தை சர்பத்தோடு பேசி கொண்டு இருக்கிறார். விசாரிக்க கர்த்தர் வருவார். ஒவ்வொரு நாளும் பகலிலே குளிர்ச்சியான வேளையில் ஆதாமையும் ஏவாளையும் விசாரிக்கும்படி தேவன் வருகிறார். ஆனால் தேவன் விசாரிக்கிற நேரத்துக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் ரெடி ஆயிட்டாரு. ஆண்டவர் வர்றதுக்குள்ளே நம்ம போயிடணும். ஆண்டவர் வர டைமில் நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் வர டைமில் நம்ம எங்கே இருக்கிறோம்? யாரோடு பேசி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் கவலை, ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை? அவரோடு பேச வேண்டிய நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறாய்? அவரோடு செலவிட வேண்டிய நீ யாரோடு நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் கவலை, கஷ்டம், ஏன் போராட்டம் வரதானே செய்யும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். கொஞ்சம் வார்த்தை கடினமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறபடியால் தான் பேசி கொண்டு இருக்கிறார். அவர் ரொம்ப ஜெலஸான காட். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினி. என் மகன் என் கூட தான் பேசணும்னு அவருக்கு ஒரு வைராக்கியம், ஒரு நேச வைராக்கியம். சஞ்சய் இந்த டைம் ஆச்சுன்னா அரை கதவை பூட்டுனா எனக்கு முன்னாடி தான் நிற்கணும்னு அவருக்கு ஒரு வைராக்கியம். உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட பேசலைன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்கள் புருஷன் உங்கள் கூட பேசலைன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அந்த ஆள் பேசலைன்னா தான், பேசினா தாங்க கோவம் வருன்ற மாதிரிலாம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் புருஷன் பேசலைன்னா கோவம் வருமா வராதா? புரியுது, அவர் பேசுனா தான் பிரச்சனைன்ற மாதிரி புரியுது. சரி, இந்த பக்கம் கேட்டுருவோம். உங்கள் மனைவி உங்கள் கூட பேசலைன்னா கோவம் வருமா வராதா? வரும். பரவாயில்ல. இந்த பக்கம் ரொம்ப நல்ல பக்கமாக இருக்கிறது. இந்த பக்கம் ஏன் இத்தனை பலவீனமான பக்கமாக இருக்கிறது என்று தெரியவில்லை. கர்த்தர் உங்கள் புருஷன்மார்களை எல்லாம் ரட்சிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியத்தை வைப்பாராக. விசாரிங்க, விசாரிங்க. கணவன் மனைவி நீங்கள் விசாரிங்க. நான் பிரதர் நான் மனைவியை விசாரிக்கணும். ஆமாம், விசாரிக்கணும். தோட்டத்துக்கு காவல்காரன் ஆதாம் தன் மனைவியை விசாரிக்கணும். என்ன ஏவாள் தனியாக பேசிகிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? என்ன காரியம் பேசிகிட்டு இருக்க? விசாரிக்கவே ஆள் வந்தார். அக்கா கனியை கொடுத்தோடனே சாப்பிட்டார், முடிஞ்சு. விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? யார் ஒன்று சாப்பிட சொன்னா? ஆண்டவர் வந்தாரா? இல்லை. தூதன் வந்தாரா? இல்லை. சர்பம் வந்துச்சு. அவனை அங்கேயே வெட்டி போட்டிருக்க வேண்டியதானே, வீட்டுக்குள்ளே ஏன் விட்ட? சில டைம் அண்ணன்மாரெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாத. எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் உண்டு, அண்ணன்மார் இல்லாத டைமில் தான் சிலரெல்லாம் வீட்டுக்கே வர சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கு தெரிஞ்சால் திட்டுவான், ஆனால் அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு போயிரு. ஐயோ கர்த்தாவே,
சீக்கிரமாக கர்த்தர் இந்த ஊழியத்தின் சார்பில் ஒரு நல்ல குடும்ப முகாமை ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமாம், கணவன் மனைவியை விசாரிங்க, மனைவிமார்கள் நீங்கள் உங்கள் புருஷனை விசாரிங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை விசாரிங்க, பெற்றோர்களே நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளை அன்போடு நேசத்தோடு விசாரிங்க. இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே விசாரிப்பு இல்லாதனால தான் வெளியிலிருந்து சர்பம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி விசாரிப்பு இல்லாதனால தான் சித்தம் இல்லாத ஆட்கள் உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு பேசாதனால தான் வெளியிலிருந்து ஒரு அன்பு வந்து உங்கள் பிள்ளைகளோடு பேசி கொண்டு இருக்கிறது. நான் இன்றைக்கி இதெல்லாம் என் மெசேஜில் எடுக்கவே இல்லை. நான் இன்றைக்கி வேணா கீழே இறங்கும்போது என் டைரியை காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இல்லைல்ல, ஆவியானவர் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கார். பரவாயில்ல, ஆவியானவரோடு போவோம். அவர் இன்றைக்கி உங்களை விசாரிக்க காத்திருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தை விசாரிக்க காத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை விசாரிக்க காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயமெல்லாம் யார் விசாரிப்பா? யார் விசாரிக்கணும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷன் உங்களை விசாரித்தா போதாதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி விசாரித்தா போதாதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் விசாரித்தா போதாதா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள் விசாரித்தா போதாதா? அதை தாண்டி ஏன் நேசம் வெளியே போகுது? அதை தாண்டி ஏன் அன்பு வெளியே போகுது? வெளியே போகும்போது தான் பிசாசு கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் இவங்க பலவீனம், இதுதான் இவங்க பலவீனம். நம்முடைய இருதயம் எல்லாம் சில நேரம் அப்படி தான். ஆண்டவரே, யாருமே என்னை விசாரிக்கலை. அவர் அப்படியே இப்படி பார்ப்பாரு, என்கிட்டயே வந்து சொல்கிறியேடா, என்கிட்டயே வந்து சொல்கிறியம்மா, எனக்கு பேரே என்ன தெரியுமா? உன்னை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். இந்த தேவ செய்தியின் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறதுக்கு முன்பே உங்கள் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து எனக்கு சொல்ல ஆசை. யாரும் விசாரிக்கலல்ல, யாரும் உங்கள் பக்கத்தில் நிற்கலல்ல, யாரும் உங்களுக்கு துணை செய்யலல்ல, என்ன ஆச்சு, என்ன செய்கிற, என்ன பண்ணுற, எதுவும் கேட்கலல்ல. உங்கள் கை பிடிச்சு சொல்லுவேன், அவர் உங்களை விசாரிக்க காத்திருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்க காத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் வல்லமை புரிஞ்சிருந்தால் நீங்கள் கையை உயர்த்தி சொல்லியிருப்பீங்க, அவர் என்னை விசாரிக்கிறவர். மனுஷர்கள் என்னை விசாரிக்காவிட்டாலோ எந்த பிசாசு என்னை விசாரிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத எந்த உறவை விசாரிக்க வேண்டாம். இன்னைக்கு எத்தனை கவலை கண்ணீரின் மத்தியில் வந்து அமர்ந்திருந்தாலோ, எத்தனை நேசித்தோர் உங்களை விட்டு விலகி போயிருந்தாலோ, என் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அன்பு வரும் போகுங்க. மனுஷர்கள் இன்னைக்கு துளிர்த்து சாயங்காலத்துக்குள்ள அப்படி மடிந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு ராத்திரி தூங்கினா நாளைக்கு காலையில் நம்ம ஜீவனோடு எழுவுமா என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை குறித்தே நமக்கு நிச்சயம் இல்லையே. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்கள பற்றி நமக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? நம்ம விட்டு எது வேணாலும் கடந்து போகலாம். நம்ம விட்டு வாழ்க்கை போகலாம், நம்ம விட்டு வேலை போகலாம், நம்ம விட்டு புருஷன் போகலாம், நம்ம விட்டு மனைவி போகலாம், நம்ம விட்டு பிள்ளைகள் நாம் அன்பு வைத்து தாயின் வயிற்றில் அந்த 10 மாதம் சுமந்து அப்படி நீங்கள் பேணி காத்து அழகாக நிறுத்தினவங்க பிள்ளை கூட ஒரு நிமிஷத்தில் உங்களை மறுதளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் விசாரிக்கிறவர் உங்களை விட்டு போகவே மாட்டார், அன்பு செய்கிறவர் போகவே மாட்டார். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க விரும்புகிறார். எல்லாமே போயிடும், நீங்கள் பார்க்குற எல்லாமே போயிடும், நீங்கள் பார்க்குற எல்லாமே போயிடும். சொல்லுங்கள் வாக்களை எல்லாரும் கை உயர்த்தி, நான் காண்கிற இவைகள் எல்லாம் என்னை விட்டு போயிடும். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நான் காண்கிற இவைகள் எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போகும். என்னை விசாரிக்கிறவர் ஒரு நாளும் என்னை விட்டு, ஊழியத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, என் தொழிலை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் புருஷனை விட்டு நீர் போகவே மாட்டீர். அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. என்ன கவலை, என்ன கவலை? மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அதுதான். நீங்கள் படுகிற கவலை, நீங்கள் வடிக்கிற பிரச்சனை, உங்கள் கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீர் எல்லாம் அவர் சேர்த்து வைக்கிறார், உண்மை. ஆனால் இதெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நமக்கு தான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. யார் இருக்கிறா என்னை விசாரிக்க? யார் இருக்கிறா? யாரும் என்னை தேடலையே. சுகவீனமாக படுத்திருக்கிற யாராச்சும் வந்தாங்களா பாரு. சர்ச்சிலேருந்து பாஸ்டர் கூட வரல. எதுக்கு பாஸ்டர் வரணும்? பாஸ்டர் அவங்கள உருவாக்குனார். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறனோ?
சஞ்சய் பிரதர் கூட பாருங்களேன், மாதம் ஒரு முறை வராரு, நம்மளெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னார், உங்கள் முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொன்னார். அடுத்த மாதம் வரலன்னா கேட்குறேன்னு சொல்கிறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம நம்புகிற ஆனந்தி சிஸ்டர்கிட்ட வாங்கி, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர், என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்குறாரா பாருங்க. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பாருங்க. அல்லேலூயா. நாங்களாம் ஜஸ்ட் மீடியேட்டர் மாதிரி, அப்படி இடைத்தரகர்கள். இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுப்போம், அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுப்போம், அவ்வளோதான் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரே ஆசை, நீங்கள்லாம் இன்றைக்கி டைரெக்டாக அவரோடு பேச போகிறீங்க, உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே வைக்க போகிறீங்க. மாதம் ஒரு முறை கூட்டம் வந்தால் தேவ மனுஷன் வருவார், ஊழியக்கார் வருவார், நம்ம பாரத்தெல்லாம் அந்த தேவ மனுஷன் சொன்னால் அவர் ஜெபம் பண்ணுவார். தனி ஜெபத்தில் எதையாச்சும் சொல்லுவார், கேட்டோண்டா வார்த்தை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சஞ்சய் பிரதர் பார்த்துப்பார். சஞ்சய் பிரதர் இங்கேயே ஜெபம் பண்ணிவிட்டு பின்னாடி நிற்கிற ஆளுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவார், பாரத்தெல்லாம் இங்கே வச்சுருவார், கடைசியில் அவர் தாங்க தூக்குவார். புரிஞ்சுக்கோங்க, சஞ்சய் பிரதர் வழியாக வைக்கிறதுக்கு டைரெக்ட் அவர் மேலே வச்சுருங்க. ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடு. அறிவு வந்துருச்சு பார்த்தீங்களா? அறிவு வந்தோடனே உங்கள் முகம்லாம் பிரகாசிக்குதே. ஆமாம், என்னாலும் உங்கள் முகங்களை விட்டு இந்த பிரகாசம் நீங்காமல் இருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. தேவனை பற்றி நான் அறியாமை தான் ஒரு இருள். ஆமென். என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக. என் தேவன் உங்கள் செவிகளை திறப்பாராக. என் கர்த்தர் உங்கள் செவிகள் ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக. வானம் திறக்கப்படுவதாக, தூதர்கள் இறங்குகிற இடமாய் மாறுவதாக, இது ஒரு பெத்தேலாய் மாறுவதாக. இன்னைக்கு கேள்வியோடு உள்ள வந்திருந்தாலும் என் கர்த்தர் உங்களுக்கு பதிலை எழுதுவாராக, தரிசனத்தை காண்பிப்பாராக. எத்தனை கவலைகள் மத்தியில் உள்ளே வந்து அமர்ந்திருந்தாலும், இனி என் வாழ்க்கையே வனாந்திரந்தானா, இனி நான் எப்படி போய் என் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொன்னாலும், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவை உங்கள் கண்கள் காண கிருபை செய்வாராக. யாக்கோபு ஒண்ணுமே இல்லாம தான் வனாந்திரத்தில் படுத்தார். இனி வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே, அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டோம், வனாந்திரத்தில் படுத்திருக்கிறோம், விசாரிக்க யாரும் இல்லை. ஐயோ கர்த்தாவே, நான் இன்னைக்கு எடுத்ததை என்னால் பேச முடியாது போல. அல்லேலூயா. ஆவியானவர் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று யாக்கோபு படுத்திருக்கிறார். ஆனால் விசாரிக்கிற தேவன் யாக்கோபு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு யாருங்க? கொஞ்சம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க, யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கே. எத்தன் ஏமாற்றுக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தன் ஏமாற்றுக்காரன். ஆனால் அந்த மனுஷனையும் தேடி வந்து விசாரிச்சார்ல. அண்ணன் சொல்கிறார், கொலை பண்ணாமல் விட மாட்டேன். அப்பா சொல்கிறார், இவன் இப்படியே அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஏமாத்துறான். அண்ணன் சொல்கிறான், அவனை காண்கிற நாள் அவனை வெட்டி போடாமல் விட மாட்டேன். இவ்வளோ மோசமான மனுஷன், ஆனாலும் போய் வனாந்திரத்தில் படுத்திருக்கிறார். அத்தனை மோசமான மனுஷனையும் தேடி வந்து தேவன் விசாரிக்கிறார். யாக்கோபே, நீ கண்ணை திறந்து பாரு, உன்னை மறுபடியும் இதே ஸ்தலத்தில் கொண்டு வருவேன். இதுதான் கர்த்தருடைய விசாரிப்பு. அவ்வளோ கவலை, அவ்வளோ ஹெவி ஹார்ட், இருதயம் அவ்வளோ கனத்த இருதயத்தோட யாக்கோபு வனாந்திரத்தில் ஒரு கல்லை வச்சு படுத்திருக்கிறார். கல்லை வச்சு படுத்தா தூக்கம் வருமா? பாரத்தோடு படுக்கிறீங்களே, தூக்கம் வருதா? என்ன கவலையோடு படுத்திருக்கிறா, ஏன் தூக்கம் வரலை? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நீங்கள் படுத்திருக்கிற இடத்தை பெத்தேலாய் மாற்றுவாராக, தரிசனம் காண்கிற இடமாய் மாற்றுவாராக. துரத்தி அடிக்கப்பட்ட அதே ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை மறுபடியும் இஸ்ரவேலாய் கொண்டு வருவாராக. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஏமாத்துக்காரன், விசாரிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேலு. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளை மாற்றுவாராக. எந்த தாய் தகப்பன் ஆசீர்வாதமும் உங்களை விசாரிக்காது. எங்கள் அப்பா அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறாரு, ஒரே நைட்டில் எல்லாம் பிடுங்கிட்டு போனால் தெரியும். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்னைக்கு வேகமாய் நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். கர்த்தர் விசாரித்த 3 விதமான நபர்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் நற்செய்தியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு
ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா? அல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்கிறது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். அவர் உங்களை விசாரிக்க விரும்புகிறார். உங்கள் தொழில் எப்படி இருக்குது? நீங்கள் உழைச்சி ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, உங்கள் மாத சம்பாத்தி எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியலையே, உங்கள் காரியம் எப்படி இருக்குது? இயேசுவுக்கு தெரியாதா என்ன? ரா முழுவதும் சீஷர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் தெரிஞ்சே வந்து கேட்குறார், பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? நான் பசியாக வந்திருக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எனக்கே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன கொடுக்கறது? கொஞ்சம் இப்படி இப்படி சொல்கிறேனே. இப்போ மாதம் ஒரு முறை உங்களை தேடி வரேன். இப்போ ஒரு வேளை நான் இப்போ சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், சிஸ்டர் எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் இப்போ அவங்க கையில் இருக்கிறதே வெறும் 50 ரூபா தான். இப்போ அந்த 50 ரூபாவை அவங்களுக்கு வைப்பாங்களா இல்லை எனக்கு கொடுப்பாங்களா? புரியலை. அவங்க நல்ல மனசை பொறுத்து, பிரதர் கொடுத்தா வாங்குங்க, கொடுக்கலன்னா பசியாக போங்க ஜோலார்பட்டிக்கு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? மீட்டிங் வாங்க நீங்கள் வந்தோம், திரும்ப போகும்போது எங்களுக்கு டிஃபன் ஆயத்தம் பண்ணுன்னு சொன்னீங்க, ஆயத்தம் பண்ண வாங்கிட்டு போனோம். நீங்கள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்னன்ற மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஏசு அந்த படவண்டையில் வந்து நிற்கிறார். பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? சீஷர்கள் ரா முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் ரா முழுவதும் பிரயாசப்படுகிறீர்கள், மாதம் முழுவதும் பிரயாசப்படுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றிலும் நீங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. என் படகு ரொம்ப நிறைஞ்சி தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா இல்லை, இனிமே தான் நிறைய போகுதுன்னு சொன்னால் சத்தமாக அவர் அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் படகுகளை நிறைய செய்வாராக. அவர் விசாரிக்க வந்திருக்கிறார், விசாரிக்க வந்திருக்கிறார். என்ன நிலைமையில் ஓடிட்டுருக்கும் பிஸ்னஸ்ஸு, என்ன நிலைமையில் ஓடிட்டுருக்கும் ஊழியம்? ஜனவரி மாதம் துவங்கணும், 6 மாதம் ஓடிடுச்சு, 7வது மாதம் என்ன நிலைமையில் ஓடிட்டுருக்கு? விசாரிக்க வந்திருக்கிறார். கொஞ்சம் கண்டிப்பான அப்பா தான், கொஞ்சம் கண்டிஷனாக தான் விசாரிப்பார். ஆனால் விசாரித்து முடிக்கும் போது குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கிடுவார். அல்லேலூயா. ரொம்ப கேட்குறார், பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாச்சும் இருக்கா? சீஷர்களுக்கு தெரியலை, வந்து கேட்குறது யாருன்னு தெரியலை. நமக்கும் சில நேரம் அப்படி தான், நம்ம விசாரிக்கிறவர் யாருன்னே தெரியலை. கர்த்தர் சில நேரம் யாரை கொண்டு வேண்டுமானாலும் விசாரிப்பா. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா? நம்மக்கிட்ட மிகுதியாக இருக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்கறத விட நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்போ கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், ரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் தன் ஜீவனுக்கு உண்டானது அந்த ஒரு பணத்துக்கு, அந்த வேதத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, ஒரு துட்டுக்கு 2 காசு அப்படின்னா இப்படி சொல்லட்டுமா, 1 ரூபா காயினை 2 50 பைசாவாக போட்டால் அப்படி இருக்கும், 2 முறை கிளங்குன்னு சத்தம் வேணும். அப்படிதான் ஒரு துட்டுக்கு 2 காசு அப்படின்னா அப்படிதான். தன் ஜீவனுக்கு இருந்ததையும் அவ கொடுத்துட்டா. கர்த்தர் எதை பார்க்கிறார்னா மிகுதியை பார்ப்பதில்லை. ஆண்டவர் பார்க்கிறா, உன்னிடத்துல ஏதாச்சும் இருக்கா? நான் பசியாக வந்திருக்கிறேன். கேட்கிறவர் யாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம யோசிக்கிற, ஆண்டவரே என்கிட்டயே ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்லுவார், உன்கிட்ட இருக்கிறத கொடு, உன்கிட்ட இருக்கிறத விதை, உன்கிட்ட இருக்கிறத செய். அந்த விதவை, ஏழை விதவை கர்த்தருக்குன்னு உண்மையாக வைக்கிறா. என் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்கறது மனுஷன் அல்ல, கர்த்தருக்கு. என்னடா பிரதர் 7வது மாதம் வந்த உடனே கொஞ்சம் கொடுங்கன்னு பேசுகிறாரு. அம்மா நீயே வச்சுக்கோ, நீ கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் உன்னை ஏழையா இல்லை, கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். மிகுதியாக இருக்கும்பொழுது கர்த்தரை நினைக்கிறத விட ஒன்றுமே இல்லாத அப்போ இவ்வளோதான் இருக்கு ஏசப்பா, இதை உண்மையாக உங்களுக்கு வைக்கிற ஏசப்பா. 6 மாதம் கடன் பிரச்சனை தான், 6 மாதம் மலை போல பிரச்சனை தான், ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். 6 மாதம் போராட்டம் தான். ஆனால் இந்த 7வது மாதம் உமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைனாலும் உண்மையாக வந்திருக்கிற, உண்மையாக உமக்கு கொடுக்க வந்திருக்கிற, உமக்கு முன்னாடி வந்திருக்கிற
என்னை வெட்கப்பட விட மாட்டீர். கடன்களை முறிப்பாராக, தரித்திரத்தை உடைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய் மாற்றுவாராக. கர்த்தருக்கு கொடுக்கிறவன் தரித்திரனாய் மாறினதா சரித்திரமே இல்லை. கர்த்தருக்கு கொடுத்தவன் கடன்காரனாய் மாறினன்று வேதத்தில் எழுதப்படலை. கர்த்தருக்கு கொடுத்தேன், அவர் திரும்ப 100 ரத்தனையாய் உங்களுக்கு கொடுப்பாராக. நான் வார்த்தைக்குள்ளே இன்னும் கொண்டு போகிறேன். சீஷரிடத்தில் கேட்கிறார், என்ன இருக்கிறது? எங்களிடத்துல முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, வலப்பக்கமாய் வளைய போடு. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், வலப்பக்கமாய், சத்தமாக சொல்லுங்க, வலப்பக்கமாய் வளைய போடுவேன். 153 பெரிய மீன்களை பிடிப்பேன். இந்த ராத்திரி அப்படி ஒரு அற்புதத்தின் ராத்திரியாய் மாறட்டும். இந்த ராத்திரி அப்படி ஒரு அற்புதத்தின் ராத்திரியாய் மாறட்டும். என் கர்த்தர் உங்கள் கைகள் அந்த அபிஷேகத்தை வைப்பாராக. உங்கள் கைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கைகளாய் மாறட்டும். தரித்திரத்தின் கைகளாய் அல்ல. நீங்கள் எங்கே விதைச்சாலும் 100 மடங்கு அறுக்கிற அறுவடைய என் கர்த்தர் காண கிருபை தருவாராக. தரித்திரத்தின் ஆவிய வீட்டை விட்டு என் கர்த்தர் முறியடிப்பாராக. வலப்பக்கமாய் போடு. வலப்பக்கம் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? இனி எனக்கு வரப்போகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ இடப்பக்கமும் வலப்பக்கமும் இடம் கொண்டு பெருகுவாயாக. இடப்பக்கம் என்று சொன்னால் இந்த நாள், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் அப்படியே இருக்கா? இன்னைக்குன்னா மாதம் பிறந்து 6ஆம் தேதி ஆயிடுச்சு. மாத சம்பளம் அப்படியேவா இருக்குது? இஎம்ஐக்கு ஓடிடுச்சுல்ல, வட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டான்ல, சீட்டு போடுறேன் சீட்டு கொடுக்குறோம் ஏமாத்துறான் பார்த்தியா, போயிருச்சுல்ல. இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுப்பாராக. வலப்பக்கம் என்று சொன்னால் இனி என் உன்னதமான தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து எனக்கு இறங்க போகிற ஆசீர்வாதங்கள், இனி நீங்கள் பிடிக்க போகிற பரலோக ஆசீர்வாதம் எல்லாம் சின்னதா இல்ல, பெரிதாய் கர்த்தர் பிடிக்கும்படிக்கு இந்த பாண்டிச்சேரி ஊழியத்திற்கு அடுத்த மாதம் வருகிறதுக்குள்ளாக இந்த இடம் நிறையத்தக்கதாக 153 பெரிய மீன்களையும் பிடிக்கிற அளவுக்கு என் கர்த்தர் கைகளை பலப்படுத்துவாராக. வலப்பக்கமாய் போடு. கர்த்தர் சொல்லுகிற பக்கமாய் வளைய போடுங்க. அல்லேலூயா. அதே பிஸ்னஸ் தான், அதே ஊழியம் தான், அதே வேலை தான், அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான். ஆனால் இப்போ வளைய போடுற இடம் மட்டும் மாறுது. கர்த்தர் சொல்கிறார், வலப்பக்கமாய் போடு. இழந்ததையே பிடிச்சிட்டு இருக்காத. திரும்ப வருமா வராதா, அதை வந்ததை துரத்தி அடித்ததே கர்த்தர் தான். இனி சஞ்சய்க்கும் உனக்கும் சம்மந்தம் துரத்தி அடித்ததே கர்த்தர் தான். கரெக்டாக இல்லையா? அவங்கெல்லாம் கூட இருந்தால் நீங்கள் இப்படியா இருந்திருப்பீங்க. நேற்று நைட்டு கூட ஒன்று சொன்னேன், சிலர்லாம் என்னை விட்டு போனதுனால தான் 2 கூடாரம் 4 கூடாரம் ஆயிடுச்சுன்னு. அல்லேலூயா. சத்தமா, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு அல்ல. கர்த்தாவே, நம்ம ஒன்று சொல்ல ஆன்லைனில் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, என்னத்தான் அவன் சொல்கிறான்னு. நான் உண்மையை ஒன்று சொல்லட்டுமா? சில நேரம் லைவ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி பார்ப்பேன். சில நேரம் சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கும். ஒருவேளை கர்த்தர் புதிய மீன்களை உள்ளே போடுறான்னு அர்த்தம். சில நேரம் வார்த்தை கொஞ்சம் கடுமை ஆனதுக்கப்புறம் அப்படி என் சேனலை செக் பண்ணுவேன், சப்ஸ்கிரைபர் 1 2 குறைஞ்சிருக்கோம். ஓஹோ ஓகே, இவங்கள தான் சொன்ன நினச்சிக்கிட்டாங்களோ. நமக்கு எதுக்குடா வம்பு? நம்ம பொதுவாக தான் வளைய போடுறோம். ஆமேன். நம்ம பொதுவாக தான் வளைய போடுறோம். அதில் நான் தான் மாட்டுவேன்னா நம்ம என்ன பண்ணுறது? சரிதானே? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வலப்பக்கமாகவே வளைய போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. இழந்த பக்கமாய் அல்ல, வலப்பக்கமாய் கர்த்தர் வலைகளை போட செய்வாராக. வலைகள் கிளியத்தக்கதாக 153 பெரிய மீன்களை கர்த்தர் உங்கள் படவில் கொண்டு வந்து வைப்பாராக. அல்லேலூயா. விசாரிச்சாரா? சீஷர்களை விசாரிச்சாரா? படகுல 153 பெரிய மீன் வந்துருச்சா? இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறாரா? உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. என் கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் படிக்கிற ஸ்தலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பா. துன்பத்தை கண்ட இடத்துல, இழந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பா. விசாரிக்கிறவர் அதை மட்டுமா செஞ்சாரு? விசாரிக்கிறவர் அதை மட்டுமா செஞ்சாரு? இல்லை.
இல்லை, படகுல 153 பெரிய மீன். ஆனால் இன்னொன்றும் செய்கிறார் விசாரிக்கிறவர். என் பிள்ளைக்கு சொன்னேன், முழுவதும் பிரயாசப்பட்டான், அவன் படகுல ஒரு மீன் கூட கிடைக்கல, என் பிள்ளை பாவ ராத்திரியெல்லாம் சாப்பிட்டுச்சா தெரியலையே. இதுதான் நல்ல தகப்பன். ஒன்றும் கிடைக்கலன்னு தெரியுது, ஒன்றுமே அகப்படலன்னு தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் அதே விசாரிக்கிற தேவன் யோசிக்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு ராத்திரியெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையே, ராத்திரியெல்லாம் என் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா தெரியலையே. இப்போ சீஷர்கள் கரைக்கு வருகிறதுக்குள்ள கரையிலேயே சுட சுட மீனை பண்ணி சுட சுட அப்பத்தையும் தண்ணீரை வச்சு ஆயத்தமாகி காத்திருக்கிறார். உன் அப்பன் யார் தெரியுமா? உன் வீட்டையும் போஷிக்கிறவர், முழுவதும் பிரயாசப்பட்டவர், உன்னையும் போஷித்து நடத்துகிறவர். என் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கவலை என்ன? உங்கள் கவலை என்ன? 153 பெரிய மீனை பிடிச்சா 153 பெரிய மீனை வியாபாரத்துக்கு போயிடும். வியாபாரத்துக்கு போய் அது பணமாகி பணம் எடுத்துகிட்டு போய் அதில் அரிசியை வாங்கி கோதுமையை வாங்கி அதை அப்பமா சுட்டு சாப்பிட்றது. கர்த்தர் பார்க்குறாரு, என் பிள்ளைக்கு நான் விசாரிக்க வந்துட்டேன், கவலை எடுக்கிறேன்னு சொன்னால் முற்றிலுமாக நீக்கிடுவார், கவலையை எடுக்கிறேன்னு சொன்னால் முற்றிலுமாக நீக்கிடுவார். அதனால தான் கர்த்தர் பார்க்குறாரு, உன் வருமானத்துக்கும் தருகிற, முழுவதும் பிரயாசப்பட்டல, நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், முழுவதும் பிரயாசப்பட்டல, நீ கரைக்கு வா, ஓடி வா, உனக்காக சுட சுட அப்பத்தையும் ஆயத்தம் பண்ணி சுட சுட மீனையும் சுட்டு தண்ணியும் வச்சு ஆசையா கேட்கிறாரு, இறங்கி வா, சாப்பிடு, பிடிச்ச மீனெல்லாம் வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போ, இனி நீ தேடினாலும் குறைவை காண மாட்டாய், என் கர்த்தர் குறைவைகளை எல்லாம் மாற்றுவாராக. யாருங்க இந்த காலத்தில் இப்படி விசாரிப்பா? யாரு விசாரிப்பா? யார் இப்படி விசாரிப்பா? அவரால் மட்டும்தான் அப்படி விசாரிக்க முடியும். தேவைக்கும் கொடுக்கிறார், சாப்பிட சாப்பாடும் கொடுக்கிறார், நல்ல தகப்பன். ஆனால் இந்த சீஷர்கள் யார் தெரியுமா? மறுதலித்தவர்கள். யார் இந்த பேதுரு? மறுதலித்த பேதுரு. ஏசு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ்னோடனே ஆளாக எழும்பி சொல்கிறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். மறுதளிச்சாச்சு. அங்கேயே மறுதளித்த பேதுருவை விசாரிக்கிறார்ல. நம்ம இருதயம் சொல்லும், பிரதர் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவள் கிடையாது, நான் பாவி, நான் பாவம், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவியாக இருக்கிறேன், என்னெல்லாம் அவர் விசாரிக்க மாட்டார். அம்மா உங்களை என் அன்பு சகோதரா, உங்களை விசாரிக்க தான் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. மறுதளித்த பேதுருவை தேடி வந்தாரா இல்லையா? அப்போ நீங்களாம் ஏமாத்துறோம். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினால் என் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். என் கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். ஆமென் என்று சொன்னால் சத்தமா? என் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். அதை ஒரு மனுஷனும் பூட்ட மாட்டான், ஒரு மனுஷனும் பூட்ட மாட்டான். திறந்தது திறந்தது தான். இனி என் கர்த்தர் பரலோகத்தின் வாசல்களை திறப்பாராக, ஆசீர்வாதத்தின் மலையை ஊற்றுவாராக. முழுவதும் பிரயாசப்பட்ட 6 மாதம் பிரயாசப்பட்டாய், என்ன சந்தோஷத்தை கண்டாய். இன்னைக்கு இயேசு தேடி வந்து விசாரிக்கிறார். அவர் நாமத்தை நீ மறுதலியாமல் அமர்ந்திருக்கிறாயே, என் கர்த்தர் உன் கவலைகளை எல்லாம் நீக்குவாராக. நான் அவ்வளோ நல்லவன் இல்லை பிரதர், அவ்வளோ நல்லவன் இல்லை, பரவாயில்ல, இந்த சத்தியம் உங்களுக்கும் தான். இனி மறுதலியாத, இனி கர்த்தரை விட்டு தூரமாக போயிடாத. அதே தேவன் தான் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி விசாரிக்கிறாரு, பேதுருவே, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்மேல் அன்பாக இருக்கிறாயா? எல்லாரும் இருக்கீங்களா? வார்த்தையை கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்மேல் அன்பாக இருக்கிறாயா? பேதுருவே, நீ என்னை மறுதளிச்ச, பேதுருவே நீ என்னை விட்டு தூரமாக போயிட்ட, பேதுருவே நீ முன்ன மாதிரி ஜெபிக்கிறதில்ல, பேதுருவே முன்ன மாதிரி வார்த்தையை தியானிக்கிறதில்ல, பேதுருவே நீ முன்ன மாடி எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறதில்ல, பேதுருவே முன்ன மாடி நான் மறுரூப மலைக்கு ஏறும்போது நீ என் கூட இல்லை, பேதுருவே இன்னைக்கு நான் உன்னை இமைப்பொழுது தான் கைவிட்டதுக்கே மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டியே. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை தேடி வந்து நின்று கேட்கிறார், என் மேல் அன்பாக இருக்கிறாயா?
என் மேல் அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாய் என்று சொன்னார். 2 கையை வானத்துக்கு நேர உயர்த்தி, ஆண்டவரே என்ன வந்தாலோ இனி உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, என்ன தேவைகளோ, எத்தனை மனுஷர்கள் என் வாழ்க்கையை விட்டு கடந்து போனாலோ, யார் என்னை விட்டு தூஷித்து போனாலோ, யார் என்னை வெட்கப்படுத்தினாலோ, என் புருஷன் என்னை விட்டு போகலாம், மனைவி போகலாம், என் பிள்ளைகள் போகலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லாமல் போகலாம், ஆனால் நீர் என்னோடு கூட உண்டு, இனி நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். இழந்தவைகளை திரும்ப கொடுக்கிறார், இழந்தவைகளை மீண்டும் கொடுக்கிறார். வலப்பக்கமாக இன்னைக்கு வலையை போடும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆவில நிரப்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு வேண்டுமா வாய்களை விரிவாய் திறமகளே, இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தின் ராத்திரியை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் படகு அமிலத்தக்கதாக. இவ்வளவு நாள் நீ பிடிச்ச ஆசீர்வாதம் எல்லாம் சின்னசு, மற்றவங்களை பார்த்தே வாழ்ந்துட்ட. ஆனா இந்த ராத்திரி உன் படகை பார்க்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிடிக்க போகிற மீன்கள் எல்லாம் அது வலை கிளியத்தக்கதாக, படகு அமிலத்தக்கதாக என் இயேசுவை விசாரிக்கிறார். உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார். எவ்வளோ கவலை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம். 6 மாதம் திரும்பி பாருங்க பார்க்கலாம். எவ்வளோ கவலை. உங்களோடு தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் பாரத்தை வச்சுக்கு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் கிட்ட கொடுத்துரு. நீ இந்த கூட்டத்தை விடுச்சு என் அன்பு சகோதரா சகோதரி, என் ஆவில நான் பலமாய் உணர்கிறேன். இந்த கூட்டத்தை விட்டு வெளியே காலை வைக்கும் போது ஒரு விடுதலை வந்திருக்க போகிறது, ஒரு விடுதலை வந்திருக்க போகிறது. என் கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்த போகிறார். வேண்டுமானால் வாய்களை விரிவாய் தர மகளே, இன்னைக்கு என் கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். என்னை வார்த்தைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுகிறார். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களாய் மாற்றுவாராக. அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? இனி அந்த மனுஷனை விசாரிக்க வேண்டவே வேண்டாம். இந்த ஊழியத்தை மனுஷன் விசாரிக்க வேண்டாம். என் குடும்பத்தை யாரை விசாரிக்க வேண்டாம். தேவைதான், பிரச்சனை தான், போராட்டம் தான், பசி தான், நாசம் தான், வறுமை தான், பஞ்சம் தான். மனுஷன் விசாரிக்கவே வேண்டாம். என்னை விசாரிக்கிறவர் நீர் போதும் ஆண்டவரே. விசாரிக்கிறவர் கரைக்கு வந்து நிற்கிறதுக்குள்ள எனக்கும் ஆகாரம், என் பிள்ளைகளுக்கு ஆகாரம், என் கூட பிரயாசப்பட்டவர்களுக்கு ஆகாரம். கர்த்தர் 153 பெரிய மீன்களை பிடிக்க செய்தவர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? இனி உங்கள் பிள்ளைகளை நடத்துவீங்க. எந்த கடங்காரம் பணம் உங்களை நடத்தாது, எந்த வட்டிக்கு கொடுக்குறவன் பணம் உங்கள் பிள்ளைகளை நடத்தாது, எந்த வெளியிலேருந்து ஐயா பணம் தரீங்களா கேட்டு வச்சிருக்கீங்க பாரு, அந்த பணம் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் மனைவியோ உங்கள் புருஷனை நடத்தாது. விசாரிக்கிறவன் நடத்துவார். நிர்வாணமாக நிற்கிறான் பேதுரு, மறுதளிச்சுட்டான். பயம், ஐயோ மறுதளிச்சுட்டேனே, எப்படி உங்களை சந்திப்பேன் ஆண்டவரே தெரியலையே, பயம். சில நேரம் நம்ம ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் ஆசீர்வாதிங்கன்னு போகும்பொழுது பயம் வருது. நான் பாவம் பண்ணிட்டேனே, உம்மை விட்டு தூரமாக போயிட்டேனே, உங்களை சந்திக்க முடியல. ஆதாமோ ஏவாள் அப்படிதான் பயப்படுறாங்க. நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், உங்கள் முன்னாடி நாங்கள் எப்படி வந்து நிற்போம்? பேதுரு நிர்வாணமாக இருக்கிறதை தெரிஞ்ச உடனே குதிச்சிட்டார் உள்ள தண்ணியில். ஒரு மீன் பிடிக்கிறவருக்கு தெரியாதாங்க எங்கே வலை போட்டால் மீன் வரும்னு? சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நாள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இருக்கிறீங்க, யாரை எங்கே பிடிச்சா வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்படி தானே இவ்வளோ நாள் தொழிலை நடத்துகிறீங்க. அவ்வளோ ஞானம் இருந்தோம் ஏன் ஒரு மீன் கூட சிக்கலை? அவ்வளோ ஞானம் இருந்தோம் ஏன் நம்ம பிஸ்னஸில் இன்னும் ஆசீர்வாதம் வரல? அவ்வளோ ஞானம் இருந்தோம் ஏன் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகலை? நானும் சொல்லுவேன், இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து இந்த 6 வருஷம், இந்த ஜூலை மாதம் இந்த 13ஆம் தேதி வந்தால் 6 வருஷம் ஊழியத்தின் பாதையில் கால் வைக்கிறேன். நான் சொல்லுவேன் ஞானம் தந்திருக்கிறார். ஆனாலும் யோசித்து பார்க்கிறேன், ஏன் ஆண்டவரே சில நேரம் எங்கள் படவு வெறுமையாக நிற்கிறது? ஏன் ஞானம்? நம்ம ஞானம், நம்ம ஞானம், நம்ம ஞானம். இங்கே பிடிச்சா அங்கே வந்துடும், அங்கே பேசினா பணம் கிடச்சிரும், இங்கே பிடிச்சா என் பிள்ளை வாழ்ந்துடும், அங்கே பிடிச்சா இது நடந்துடும். பேதுருவை பார்க்குறா, என்ன பேதுரு கிடைக்கலையா? ஒன்றும் கிடைக்கலல்ல. உங்கள் கூட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். 6 மாதம் பிரயாசப்பட்டமே ஒன்றும் கிடைக்கலல்ல. ஒன்றும் கிடைக்காது. நிர்வாணம் தான் வந்துச்சு, பயம் வந்துருச்சு,
வந்து நிற்கிறவர் இயேசு. பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு, நம்மக்கிட்ட என்னமோ இருக்குன்னு கேட்குறாரு. இவ்வளோ நாள் நம்ம அவர் கூட இருந்தோமே, பசிக்கு எந்த பிரச்சனை இல்லையே, கவலை இல்லையே, கண்ணீர் இல்லையே, 3 வருஷம் சூப்பராக ஊழியம் போச்சே. இப்போ இயேசு விட்டு அப்படி மரணத்தில் வச்ச உடனே மோதாலாக எழும்பி முந்திரி கொட்ட மாதிரி சொல்கிறாரு, மறுபடியும் மீன் பிடிக்க போவேன். அதுக்காக கர்த்தர் அழைச்சாரு. சூப்பராக ஊழியம் தராரு, சூப்பராக உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை தராரு, சூப்பராக உங்களுக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு நல்ல வேலை ஸ்தலத்தில் உட்கார வைக்கிறார். வேலை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பாராக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல பிள்ளை பாக்கியத்தை வைப்பாராக. கர்த்தர் அடுத்தடுத்து மேல் படிப்புக்கு பணத்தை கொடுப்பாராக. கர்த்தர் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வேலையை ஆயத்தம் பண்ணுவாராக. அதுதான் நல்ல தகப்பன். என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் எதுக்கும் நான் ஆண்டு சமூகத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு டிலே பண்ணிங்கன்னு கேட்டதே கிடையாது. ஏன்னா எல்லாம் ஆயத்தம் பண்ண கரெக்டான டைமில் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது தெரியுமா. நான் அதில் உண்மையாக கர்த்தருக்கு முன்னாடி சொல்லுவேன், நீர் என்னை விசாரித்து கொண்டே இருக்கிறீரப்பா. என்னை ஒரு நிமிஷம் கூட கைவிடவே இல்லை. நாங்கள் மறுதளிச்சோம் தான், தூரமாக போனோம் தான், உங்களை ஏமாத்தணும் தான், நிர்வாணம் ஆயிட்டோம் தான், எவ்வளோ போராட்டம் தான். ஆனாலும் நீர் எங்களை விசாரிக்கிறதுல மட்டும் மறக்கவே இல்லை. கவலையை தேடி தேடி வந்து யார் கேட்பா, பிரதர் சஞ்சய் பிரதர் ஏதாச்சும் தேவை இருக்கா? ஆமாம் இருக்குது, இந்தாங்க கவலையை கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்லிடுவாங்களா பாருங்கள்? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையே சொல்லுவேன். நான் என் ஸ்கூல் லைஃப் முடித்ததும் ஆண்டவரே மேலே படிப்புக்காக நான் என்னென்னமோ பிரயாசப்பட்டேன். நான் நிறைய தேடினேன், சிஎம்சி தேடினேன், எல்லா மருத்துவமனையில் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு இருதயம் சம்மந்தப்பட்டதாய் படிக்கணும் ரொம்ப ஆசை. தேடினேன். 1 மாதம் ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் ஜோலார்பட்டிலேருந்து வேலூர் வரைக்கும் ரயில் பிரயாணம். தூக்கத்தை அப்படியே கிளாஸை கவனிப்பேன். ஒன்றும் புரியாது, நமக்கு நல்லா கிளாஸ் எடுத்தாலே புரியாது. இதில் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து ட்ரெயினை பிடிச்சி போய் இப்படி உக்காந்தா கண் இப்படி தான் இருக்கும், பாதி கண்ணில். ஆஹா, நம்ம படித்ததோ ஸ்டேட் போர்டு, இவங்க எடுக்கிறதோ சிபிஎஸ்சி. நமக்கு ஸ்டேட் போர்டில் தமிழ் எடுத்தாலே விளங்காது, இதில் இங்கிலீஷில் சிபிஎஸ்சியில் எடுக்கிறாங்க. முடிஞ்சதுரா கதை நினச்சேன். வேறு வழி இல்லையே, சேர்ந்துட்டோம், என்ன பண்ணுறது, அரை கண்லையாவது பார்ப்போம். ஹல்லேலூயா. சில நேரம் அப்படி தான், காலையில் சர்வீஸுக்கு எழுந்தோம்மா, அரை கண்ணில் போய் ஊழியக்காரை பார்த்தோம்மா, அவர் பேசுகிறது புரியுதோ புரியலையோ. ஹல்லேலூயா. ஆமாம், இனிமேல் பேசாமல் சண்டே சர்வீஸ்லாம் நடுராத்திரி ஜபமாக மாற்றிலான்னு தோணுது. அரை கண்ணில் இப்படி பார்த்தம்மா, அவர் பேசுனது ஊழியக்காரருக்கு புரிஞ்சிச்சா? ஓகே. அம்மா கூட வந்து உனக்கு புரிஞ்சிச்சா? ஓகே. நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு சொல்லிடுறியா என்ன ஊழியக்கார் பேசினாருன்னு? அந்த ஒரு குறிப்பை மட்டும் மறந்துட்டேன். நீ எழுதி வச்சிருக்கல, வீட்டுக்கு வா, டைரி நான் பார்த்து எழுதிக்கிறேன். எப்படியெல்லாம் விசாரிக்கிறதா இருக்கு. இப்படியெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு நான் படிக்க போனேன். ஆனால் அதில் தோல்வியை சந்தித்தேன். நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கல, ரொம்ப பிரயாசப்பட்டேன். அப்போ தான் ஒரு அறிவு வந்துச்சு. நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட புதுசு. +2 படிக்கும் பொழுது தேவ கிருபை அவர் என் மேலே வைத்த அன்பு, அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்கும் பொழுதே ஆவியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. +2 படிக்கும்போது ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அப்போ தான் ஒரு அறிவு வருது, கண் திறக்குது. இனிமேல் நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் ஃபெயிலியர் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ முடிக்கிறேன், அரைக்கதவை பூட்டினோன்னு ஒரே அழுதுகிட்டே ஒன்று சொன்னேன், ஆண்டவரே இனிமே எங்கேயும் அப்ளிகேஷன் போட மாட்டேன். ஆண்டவரே இனிமே எங்கேயும் போய் எவன் முன்னாடி கை கட்டி நிற்க மாட்டேன். எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட அப்ளை பண்ண மாட்டேன். காத்திருப்பேன். என்ன தேடி கோர்ஸ் வரணும், நீர் என்னை விசாரிக்கிறவர் தானே. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை தேடி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தேடி ஆசீர்வாதம் வரட்டும், என்னை தேடி வேலை வரட்டும், என்னை தேடி தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரட்டும். என் கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. அவ்வளோதான் ஜெபம். என்னை விசாரிக்கிறவர் ஒரு ஏற்ற கோர்ஸை கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல காலேஜை கொடுத்தார், நல்ல கோர்ஸை கொடுத்தார். 4 வருஷம் கிருபையாக படிக்க வச்சார். எப்படியோ சூப்பர் நேச்சுரலாக 2 வருஷம் கொரோனாவை கொடுத்தார். ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமாம், கொரோனாலாம் இல்லைன்னா நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க. ஆமாம், எவன் செத்தா நமக்கு என்ன, நம்ம பாஸ் ஆகிட்டோம்ல. கொரோனாலாம் வரலன்னா ஆமாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இல்லைன்னா நம்ம இன்னும் சீக்கிரமாக ஊழியத்துக்கு வந்துட்டு ஐயோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஊழியத்துக்கு வந்துடுவோன்னு அப்படி பாதி பேர் ஊழியத்துக்கு வந்தவங்களாம் உண்டு. ஆமாம், எப்படியோ கொரோனாவில் படித்து முடித்து தேவ கிருபை
முடிக்க ஃபைனல் இயர் வருகிறது. ஃபைனல் இயரில் கடைசி 2 மாதம் கிளாஸ் ரூமில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன். என் இருதயத்துக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாது. என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டெல்லாம் அமர்ந்துருக்கிறாங்க. என் பிறந்தநாள் அன்றைக்கி நான் அமர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். மனசுக்குள்ளே, ஆண்டவரே எனக்கு எல்லாமே எல்லா நேரத்தில் கரெக்டாக டைம்னு கரெக்டாக கொடுத்தீங்க. எதுவுமே என் ஆசைப்படி நான் செய்யலை. ஏன்னா நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னது தேவை என்று தெரியும். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காலேஜை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே நான் கேம்பஸில் செலக்ட் ஆகணும். அல்லேலூயா. கேம்பஸில் செலக்ட் ஆகணும். இதுதான் என் ஜெபம். ஃபினிஷ். அவ்வளோதான். முடிஞ்சு பார்க்குற அந்த 11 மணிக்கு என் சார் உள்ளே வந்தார். ஏற்கனவே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய கதை. டீ கடையில் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ண கிறுக்க நானாக தான் இருப்பேன். அல்லேலூயா. வேறு என்ன பண்ணுறது, நம்ம தான் காலேஜை கட்டடிச்சுட்டு வெளியே வந்துட்டோமே. ஏன்னா என்ன சொல்லுது, எக்ஸாம் டைமு. காலேஜில் இருந்தால் சத்தியமாக படிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றி நமக்கு தான் தெரியுமே. அவனுங்க எப்படியெல்லாம் விசாரிப்பாங்க நமக்கு தான் தெரியுமில்ல. ஏன்னா எப்படியும் தெரியும், வேறு வழி தெரியல. நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், ஒரே ஒரு சார்ட்ட மட்டும் சொல்ல, சார் நான் இங்கே தான் என்னால் இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் படிக்கிறேன். அவ்வளோதான். பஸ் ஏறியாச்சு. பார்த்தா இன்டர்வியூ ஆன் ஆயிடுச்சு. நம்ம எங்கேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது? பஸ்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஹெச்ஆரும் பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இப்படிப்பட்ட வேலையால் இவ்வளோ சின்சியாரிட்டி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு வேறு வழியில் ஜெபம் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன். எஸ்ஸப்பா சேலம் தாண்டிட்டேன், எஸ்ஸப்பா கொஞ்சம் டிலே பண்ணுங்கள், எஸ்ஸப்பா அரூர் தாண்டிட்டேன், கொஞ்சம் டிலே பண்ணுங்கள், ஏசப்பா காரப்பட்டு வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணுங்கள், ஏசப்பா திருப்பத்தூர் வந்துட்டேன், ஒரே 10 நிமிஷம் ஜோலார்பேட்டில் இறங்கிடுவேன், 10 நிமிஷம் டிலே பண்ணுங்கள். உண்மையாக ஆண்டவர் டிலே பண்ணாருங்க. என் பேரை கூப்பிட்டாங்க, திருப்பத்தூர்லேயே கூப்பிட்டாங்க. ஐயோ இன்னும் 10 நிமிஷம் இருக்கே, மைக்கை திறப்பன்னு நினைக்கிறீங்க, திறக்கலை. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே சஞ்சய் எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கிறாருன்னு. ரொம்ப நல்ல ஹெச்ஆர். கத்தர் ஹெச்ஆரை ஆசீர்வதிப்பாராக. ஜோலார்பேட்டையில் இறங்கின உடனே ஒரு டீ கடைக்கு உள்ள பின்னாடி குடோனுக்கு போனேன். போயிட்டு அந்த அண்ணாட்டே சொன்னேன்னா, யாரும் பின்னாடி வராமல் பார்த்துக்கோங்க சொல்லி போய் அப்படியே இப்படி ஃபோனை இங்கே வச்சா பின்னாடி தெரியுமேனு ஃபோனை இவ்வளோ கிட்ட வச்சுட்டு ஹெச்ஆர்கிட்ட பேசி முடித்தேன். ஹெச்ஆர் ரொம்ப சிரிச்சிட்டாங்க. சிரித்த உடனே தெரிஞ்சிருச்சு வேலை கன்ஃபார்ம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அவரை நம்பி பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். என் காலேஜ் முடிக்கல, அந்த 11 மணிக்கு சார் உள்ளே வராரு. எல்லா ரிஸ்டியை வாசிக்கிறா. என் இருதையெல்லாம் துடிக்குது. நம்ம பேர் இருந்துராதா. நம்ம வேறு டீ கடையில் அட்டன் பண்ணோமே. உண்மையாக என் பேர் சொன்னேனே, கிளாஸ் அவ்வளோ சந்தோஷம். எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, என்னடா பர்த்டே கிஃப்டா ஆண்டவர் கொடுத்தாரா? ஆமாம். என் தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எப்போ என்ன தேவன் உங்களுக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும். என்ன வயசில் என்ன தேவன் அவர் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். வேலை அப்படி தான் கொடுத்தார். எந்த ரெஸ்யூம் கூட கொடுக்கல தெரியுமா? ரெஸ்யூமே இல்லாமல் வேலை வாங்க என்னை கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னொன்று சொன்னால் சிரிப்பீங்க, சரி சொல்லுவோம். ஆமாம், கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையில் ரொம்ப நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். 6 வருஷம் இந்த மாதத்தோடு முடிக்க 6ஆவது ஆண்டில் கால் வைக்க கிருபை செய்தார். கர்த்தர் ஏற்ற துணையையும் உண்டாக்கினார். ஆமீன் சொன்ன சிலருக்காக, ஆமாம் ஆமீன் சொன்ன உங்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவாராக. இருக்கிற துணையே ஏற்ற துணையாக இல்லை என்று சொன்னால் இருக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் ஏற்ற துணையாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. உங்கள் புருஷனை ரொம்ப அன்பான புருஷனாய் மாற்றுவாராக. உங்கள் மனைவியை ரொம்ப அன்பான மனைவியாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமாம், இதுக்கும் அப்படியே தான். அலைன்ஸுக்கு கூட நோ ரெஸ்யூம், நோ பயோடேட்டா. அவங்களும் கேட்கல, நாங்களும் கொடுக்கல. சூப்பராக இருக்குல்ல? அவர் விசாரித்தா எவ்வளோ அழகாக நேர்த்தியாக டைமுக்கு எல்லாம் அப்படி டப்புன்னு நடக்குது பாருங்கள். இன்றைக்கி ஏன் தெரியுமா உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? எத்தனையோ பேர் இந்த மீட்டிங் அவங்க அழைச்சாங்க, எத்தனையோ பேர் உள்ளே வரலை. ஆனால் உங்களை மட்டும் பெயர் சொல்லி இவங்க இந்த 7ஆவது மாதம் இந்த வார்த்தையை கேட்க உள்ளே வரணும்னு உங்களை பரலோகம் நியமித்திருக்கிறது. தேடி வந்துட்டீங்கள்ல. விசாரிக்கிறவர் கவலையெல்லாம் மாற்றிடுவார். ஏன் கலங்கி தவிக்கிறாய், ஏன் நிந்தை என்று சொல்லுகிறாய்? அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், வேலையா கொடுக்குற அவருக்கே கவலை இல்லை, எனக்கு என்ன கவலை? பணமா அவருக்கே கவலை இல்லை, எனக்கு என்ன கவலை? 1 மாதமும் கூட்டம். நான் உண்மையாக அவங்கள 1 மாதம் கூட கேட்டதே இல்லை. என்னக்கா இவ்வளோ ஆகுது? உண்மையாக ரொம்ப வேதனைப்படுவேன். நான் கார்லலாம் சொல்லிட்டு வருவேன். நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு போனால் பேசுவோம், ஆனந்தி அக்கா உண்மையாக ரொம்ப பாவம்,
நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட வரவங்களும் ரொம்ப அன்புள்ளவர்கள். அவங்களும் பேசுவாங்க, ரொம்ப பாவம், என்ன கஷ்டப்படுதோ தெரியலையே, சாருக்கு என்ன கஷ்டப்படுதோ, வாட்டர் பாலுக்கு என்ன கஷ்டப்படுதோ, இட்லிக்கு என்ன கஷ்டப்படுதோ, இதில் வேறு நமக்கு வேறு சேர்த்து என்ன கஷ்டப்படுதோ, இதெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஆனால் யோசிப்போம், ஒன்றே ஒன்று, ஆண்டவரே மகளுக்கு தேவைகளை சந்திப்பீராக, அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசாரித்தா ஒன்றே ஒன்று சொல்லலாம், நீ சும்மா வாப்பா, நீ கார் எண்ணியா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போ, உனக்கு எதுக்கு கவலை, அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மையாக அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே மகளை விசாரிப்பீராக. இந்த 7வது மாதத்திற்கு பின்பு கர்த்தர் இன்னும் மகளை விசாரிப்பாராக, பிள்ளைகளை விசாரிப்பாராக, புருஷனை விசாரிப்பாராக. இன்னைக்கு தேடி வந்து அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் விசாரிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்றார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ திரளாக வந்திருக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இசப்பா, எங்கள் சமுதாய கூடம் இதே மாதிரி அடுத்த மாதம் இன்னும் இரட்டிப்பாய் நிரம்பி வழிவதாக. அல்லேலூயா. 153 பெரிய மீனை இப்போயே பிடிச்ச சந்தோஷம் இருக்குல்ல. ஆமாம், அவர் விசாரிக்கிறார். உண்மையாக அப்படி தான் உட்காந்துட்டு இருந்த பின்னாடி வரிசையில், இசப்பா 3வது பாட்டு ஓடுது, என்ன பண்ணுறீங்க, ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறீங்க, தூதர்களை அனுப்புறீங்களா இல்லையா, கொண்டு வந்தாரா இல்லையா, அப்போ என்ன செய்யணும், அடுத்த மாதம் 6:30 மணிக்கே வந்துடணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. தேடி வாங்க. உண்மையை சொல்லட்டுமா, எங்களுக்கு எங்கள் ஊழியத்தில் விசுவாசிகள் தேவைப்படலை, அவரை பின்பற்றுகிறவர்கள் தேவைப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர் எப்போ எங்கே இருந்தாலும் அவர் கூடவே தான் இருப்பாங்க. அவர் 6:30 மணிக்கு இங்கே இருக்கிறாருன்னா 6:30 மணிக்கு அவரோடு கூட நம்மளும் இருக்கணும். அல்லேலூயா. கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க, நல்லா இருந்தால் ஓகே, கர்த்தர் தான் நம்ம கூட பேசுகிறான்னு சொன்னால் அடுத்த மாதம் வந்துருங்க, சேர்ந்து கட்டுவோம். அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். ஒரு மனமாய் சேர்ந்து துதித்தால் தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. பாண்டிச்சேரியவே நம்மளை நம்பி தான் அங்கே கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், இன்றைக்கி காலையிலேருந்து எத்தனை ஃபோனு, எங்கே போகிறீங்க, பாண்டிச்சேரி போகிறோம், திரும்ப வரும்போது அருவாளோட வேணா வரேன். அல்லேலூயா. விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அவனுடைய விசாரிப்பு கேட்குறா. விசாரிக்க யாருமே இல்லை, ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா, ஒரே உடல் வலியாக இருக்குது, ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா, திரும்ப வரும்போது 4 அடி வேணா எடுத்துகிட்டு வர, வாங்கிக்க. எப்படி இருக்குது பாருங்கள் விசாரிப்பு. சரி, போகட்டும். அங்கே இயேசு கிறிஸ்து எவீருவினுடைய மகளை விசாரிக்க வருகிறார். ஏன்னா எவீரு தேடி வந்து கேட்கிறார், ஐயரே வந்து கொஞ்சம் என் பிள்ளைய தொடுங்க, அவள் சொஸ்தமாவாள். நீங்கள் எத்தனை நாள் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, வந்து தொற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளையோடு ஒரு வார்த்தை பேசிடுங்க, என் பிள்ளை மாறவே மாட்டேந்து, படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேந்து, அதே விடாப்பிடி, அதே அடாவடித்தனம், அதே திமிருத்தனம், அதே உலக வழக்கம், அதே பாவம், அதே உலக ஸ்நேகம், வெளியவே வர மாட்டேந்து, உள்ளேயே உக்காந்துட்டு இருக்கு. அப்படி உள்ளே உக்காந்து என்ன தான் பண்ணுது, என்ன பண்ணோம், என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துனுக்கோம், என்ன பண்ணோம், ஜபமாக பண்ணோம். ஜபம் பண்ணால் வெளியே சத்தம் கேட்கும். நல்லா அந்நிய பாஷையில் போட்டு ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உங்கள் அந்தரங்கத்தை மகிமையாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. யார் உள்ளே வராங்களோ உங்களை தேடி ஒருத்தர் உள்ளே வந்துடுவார். கூப்பிட்டியா, அப்பாவை கூப்பிட்டியா, வந்துட்ட, அரை கதவை திறக்கிறதுக்குள்ள ஆயத்த மண்ணினவைகளை கர்த்தர் உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து வைப்பாராக. அல்லேலூயா. வந்து கேட்கிறார், ஐயா என் மகன் மரண வேதனைப்படுகிறார், வந்து தொற்றுங்க, இல்லைனா என் பிள்ளை செத்து போயிடும். நம்ம சொல்லுவோம்ல, இசப்பா எப்படியாச்சும் நான் சாகிறதுக்குள்ளே என் கண்ணால் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை பார்த்துடணும், நான் சாகிறதுக்குள்ளே என் பிள்ளை ரட்சிக்கப்படுறதை நான் பார்த்துடணும், என் பிள்ளை இப்படியே உலகத்தில் கடைசி வரைக்கும் போயிடுமா,
என் பிள்ளை கடைசி வரைக்கும் இப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருமா? என் பிள்ளை கடைசி வரைக்கும் இப்படியே கத்தி கத்தி ஒன்றும் இல்லாமல் போயிருமா? அல்லேலூயா. கேட்குறார் எவீரு, வாங்க ஆண்டவரே, வந்து என் பிள்ளைய தொடுங்க, தொட்டா சுஸ்தமாயிருவா. ஆனால் இயேசு விசாரிக்க வருகிறதுக்குள்ளே பிள்ளை செத்து போச்சு. இயேசு விசாரிக்க வர டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனது பிள்ளை செத்துருச்சு. ஆனாலும் இயேசு உள்ளே போகிறார், எழுந்துருன்னு சொல்லுகிறார். எழுந்தாச்சு. விசாரிப்பு நாற்றம் நறுமணமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ இயேசு வெளியே நின்ன உடனே திரளான ஜனங்கள் அவரை நெருக்குகிறார்கள். இன்னைக்கு இதுதான் சத்தியம். இதுக்குள்ளே உங்களை நான் கொண்டு வருகிறேன். திரளான ஜனம் நெருக்குகிறது. இயேசு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறான்னு தெரிஞ்சா, நான் எப்படி சொல்லட்டுமா, இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க. உண்மைங்க, உண்மை. இன்றைக்கி நம்ம மட்டும் இல்லை, ஏசு இங்கே வந்திருக்கிறான்னா, ஐயோயோ யாரோ புதுசாக வந்திருக்காங்களாமே. உங்கள் ஊர் சிஎம் இங்கே உள்ளே வந்துட்டார்னா காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. மீட்டிங்கை கேட்கல, பிரசங்கத்தை கேட்கல, ஐயா வந்திருக்காரா ரங்கசாமி ஐயாவை பார்க்க. அல்லேலூயா. பரவாயில்ல, லைவ் பார்த்தா ரங்கசாமி ஐயாவையும் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் ஐயாவுக்கு வைப்பாராக. ஆமாம், நமக்கு எதுக்கு வம்பு? ஆமாம், நம்ம அரசியலுக்கெல்லாம் வெளியே புறம்பே இருக்கிறவர்கள் காணியாட்சி நிலத்துக்கு வெளியே இருக்கும்படி இதில் அரசியலெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. கர்த்தர் உங்களை அந்த அரசியலுக்கு அழைக்கிறார், பரலோக அரசியலுக்கு. அல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறான்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இயேசு கேட்பார், 1000 பேர் வந்தாலும் என்னை தொட்டது யார்? எவ்வளோ நேர்த்தியாக விசாரிக்கிறார் பாருங்க. நமக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, அவரை தொடுகிறதற்கு ஆயத்தமுள்ள இருதயம்தான் தேவை. அவரை தொடுகிறதற்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? அவர் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஜெப நேரத்தில் உங்களை நடத்துவேன். இயேசு கட்டாயம் இறங்கி உங்கள் மத்தியில் வருவார். தொட ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தொட ஆயத்தமாக இருக்கீங்களா? இல்லை இப்படியே அமைதியாக கேட்டுட்டு போயிடுவீங்கன்னா போகலாம். உங்களை பற்றி அவர் விசாரிக்கவே மாட்டார். ஏன்னா யார் தொட்டது கேட்கவே மாட்டார். நீங்களும் பேதுரு மாதிரி தான் சொல்லணும். நான் சொல்லுவேன், எசப்பா நான் கூட தான் உங்களை நெருக்கிட்டு இருக்க, தெரியலையடா, நீ பிரசங்கிச்சுட்டு இருக்க, நீ எப்படியா இருந்தாலும் கூட்டம் முடிஞ்சேன்னா என் கூட தான் வருவேன். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல ஸ்பெஷலாக யாரோ ஒருத்தங்க என்ன தொட்டுட்டாங்க, நான் விசாரிக்கல, யாரு கூப்பிடு, யார் தொட்டா? இன்னைக்கு ஏசு அப்படி தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். தொடுகிறதற்கு ஆயத்தமா? உன் பெரும்பாடை நீக்கும்படிக்கு வந்திருக்கிறா. எத்தனை வருஷ பெரும்பாடு மகளே, உலகம் உன்னை தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருச்சுல்ல. பெரும்பாடு, மனுஷனை பார்க்க முடியல, ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறா. சோறு வந்தா கூட அப்படி உள்ள தள்ளி விடுவாங்க. சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, ஏதாச்சும் வேணுமா, பிடிச்சதை சமைச்சு தரவா, யாரும் கேட்க மாட்டாங்க. தீட்டுள்ளவள், புறம்பே தள்ளிட்டாங்க. 12 வருஷம் காத்திருக்கிறா. பெரும்பாடு என்னைக்கு மாறும், இன்னைக்கு மாறும். என்னைக்காச்சும் நம்ம தேவன் கண்ணை திறப்பாரு, நம்ம மேல மனசிறங்குவாரு. வருஷம் ஓடிச்சே தவிர வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை. ஆனால் அந்த வசனத்தை படித்தீர்கள் என்றால் மிக தெளிவாய் புரியும். இயேசு வந்திருக்கிறார் என்று அவள் அறிந்த பொழுது, இயேசு வந்திருக்கிறார் என்று அவள் அறிந்து கொண்ட பொழுது அவள் தன் எல்லையை விட்டு வெளியே வருகிறாள். அவள் தன் எல்லையை விட்டு வெளியே வருகிறாள். நான் நிறைய நேரம் நான் பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன், ஆன்லைனில் கேட்குறத விட அடி எடுத்து சபைக்குள்ளே வைங்க. பிரதர் ரொம்ப சுகவீனமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, தேடி போய் தொட்டாத்தான் விசாரிப்பார். அல்லேலூயா. ஆன்லைன்லேயே பார்க்குறேன்னா விசாரிக்க மாட்டார். ஒத்த தலைவலி இரட்ட தலைவலியாக மாறுவதாக. ஆமாம், ஒத்த தலைவலி இரட்ட தலைவலியாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்கு பலனே இல்லை. இயேசு சொல்லுவார், வெளியே மரியாதையாக வந்துரு. இன்னும் எவ்வளோ நாள் தான் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன்? ஏசப்பா ஒரே கால் வலிக்குது, இருக்கிற காலையை உடச்சி போடுவேன், மரியாதையாக வெளியே வந்துரு. ஒரே தலைவலி, ஒரு தலை இருப்பதனால் ஒரு தலை தான் வலிக்கும். என்ன செய்கிறது? கர்த்தர் நமக்கு 2 தலையை கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 12 வருஷம் பெரும்பாடு. அவள் சரீரத்தில் பலன் இல்லை. தடவி தேடி வந்து இயேசுவை தொடுகிறார். எல்லாரும் இயேசுவை நெருக்குகிறார்கள். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் எல்லாருக்கும் இயேசு தேவைதான். ஆனால் அவர் எல்லாரையும் விசாரிப்பது கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள் இந்த சத்தியத்தின் ஆழத்தை. எல்லாரையும் அவர் நெருக்குகிறவர்களை அவர் தேடுவதில்லை. ஆண்டவரே இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. எல்லாருக்கும் நெருக்கம் உண்டு, எல்லாருக்கும் தேவை உண்டு. எல்லாரும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஆசையோடு, மன விருப்பத்தோடு தான் இயேசுவை நெருக்குகிறார்கள். அவர்களை அவர் விசாரிப்பது இல்லை. ஆனால்
என் பெரும்பாடு நீங்கிட்டா, நான் வெளியே வந்துட்டா இயேசுவுக்கு சாட்சியாக வாழுவேன்னு சொல்லுகிற அந்த ஒரு ஸ்திரீயை தான் கர்த்தர் விசாரிக்க காத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் என் இயேசு உங்களைத்தான் விசாரிக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் பெரும்பாடை இன்னைக்கு மாற்றுங்க. எத்தனை வருஷ போராட்டம், எத்தனை வருஷ கண்ணீர், எத்தனை வருஷ கடன் பாரம், எத்தனை வருஷம் பாரத்தினால ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறாய். நல்ல வாழ்க்கை எனக்கெல்லாம் இல்லையேன்னு சொல்லி தானே உள்ள வந்த கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? என் கர்த்தர் இன்னைக்கு உன்னை விசாரிக்கிறார் மகளே. என் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறார் என் அன்பு சகோதரா. உன் எல்லையை விட்டு வெளியே வா. மனுஷன் அடக்கி வைப்பான், ஊழியர்கள் அடக்கி வைப்பார்கள், அங்கெல்லாம் போகாத. உண்மைங்க, உண்மை. நாங்கள் நடத்துகிற மாதாந்திர 4 இடத்துல கூடுகை நடக்குது. அப்படியே ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் 2வது செவ்வாய்க்கிழமை வேலூரில் கூடுகை உண்டு. லைவில் பார்ப்பாங்க, எனக்கு பயம்லாம் கிடையாது. வேலூரில் கூடுகை உண்டு. ஆரம்பிக்கும் போது 60 பேர் வந்தாங்க. அடுத்த மாதமே 45 பேர் அவுட்டு. ஏன்? மனுஷனுக்கு பயம். கேட்டால் ஒரு பொய், ஐயோ சஞ்சய் பிரதர் எங்களை விசாரிக்கலை, யாருக்கு ரீல் சுற்றுறாங்கன்னு தெரியலை. அல்லேலூயா. கேட்டால் ஆனந்தி சிஸ்டர் எங்களை விசாரிக்கலை. ஆண்டவருக்கே ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கு. அதான் சொல்லலையா, ஏசு கிறிஸ்து வந்தார்னா நெருக்கிறதுக்கு ரெடி. தேவை 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 நெருக்க ரெடி. ஆனால் தொட்டு சுகத்தை வாங்கிட்டு கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு சாட்சியாக வாழ இன்னைக்கு ஒருத்தர் கூட ரெடியாக இல்லை. எப்படி விசாரிப்பார்? எப்படி விசாரிப்பார்? உண்மையாக அந்த வேலூர் மாதாந்திர கூடுகை நாங்கள் வேதனையோடு போய் அங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்லுவேன், அங்கே இருக்கிற ஊழியர் தான் நீங்கள் போகக்கூடாது. அத்தனை ஜனமும் அப்படியே அந்த ஊழியர் வார்த்தைக்கு கீழ்ப்படுறாங்க. எனக்கு என்ன பயம்? நடக்கிறத தான் பேசிகிட்டு இருக்கேன். யார் என்ன லைவில் திட்டினாலும் பயப்படலாம் மாட்டேன். உண்மைங்க, உண்மை. இன்றைக்கி இப்படி தான் உலகம் உங்களை ஒரு எல்லையில் உட்கார வச்சிரும். இன்றைக்கி இப்படி தான் ஊழியர்கள் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கே தெரியாது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கே தெரியாது பலன் இழந்துட்டுருக்கீங்க. 12 வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறா. 12 வருஷம் பெரும்பாடு. சரீரத்தில் என்ன பலன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். பலனே போயிடுச்சு. அப்படி தான் நம்மளை இன்றைக்கி உலகம், இந்த மனுஷர்கள் ஊழியர்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை வெளியே உட்கார வச்சுருவாங்க. இன்றைக்கி இந்த மாதாந்திர கூடுகைக்கு வருகிறீங்க, பிசாசு உங்களை அடுத்த மாதமே உங்களை ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுருவான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதையும் தாண்டி என் மக வருவாளா? அதையும் தாண்டி என் மகன் வருவானா? வந்து என்னை தொட்டு சுகத்தை வாங்கிட மாட்டானா? வந்து என்னை தொட்டு அற்புதம் வாங்கிட மாட்டானா? வந்து இந்த பெரும்பாடு அன்னைக்கே முறியடிச்சிட்டு கடைசி மூச்சு வரை கணக்காக சாட்சியாக நின்ற மாட்டானா? அவர் ஆசை நியாயமா இல்லையா? அவர் ஆசை நியாயமா தப்பா? இன்னைக்கு அப்படிதான் சாக்கு போக்கு. சஞ்சய் பிரதர் விசாரிக்கலை, மீட்டிங் நடத்துகிற இன்சார்ஜ் விசாரிக்கலை. வேலூரில் அப்படி தான் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த பிரதர் விசாரிக்கவே இல்லை. நாங்கள் எப்படி வர்றது? அவர் ஸ்தோத்திரம் சொன்னார், ஸ்தோத்திரம் கூட சொல்ல. அவர் ஸ்தோத்திரம் சொல்லியா நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அவர் ஸ்தோத்திரம் சொல்லணும், இந்த நிமிஷம் வரைக்கும் சோறே தெரியல பாருங்கள். அல்லேலூயா. கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன், கரெக்டாக தானே ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பிரதரில் என்னை பார்த்தா சோத்திரமே முகத்தை திருப்பிட்டு போயிட்டார். அப்படி ஹோனு திருப்பினோடனே நீங்கள் இப்படி ஹோனு திரும்பிட்டு சோறே சாப்பிடல இந்த நிமிஷம் வரைக்கும். நல்ல பிரியாணி சாப்பிட்டோமா இல்லையா? நேற்று வேறு ஞாயிற்றுக்கிழமைல்ல, அடித்து புசித்து நல்ல தூக்கத்தை தூங்கி ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு காலையில் ஊழியத்துக்கு வந்து ஐயோ கர்த்தாவே பாவம் மகள் என்ன பாடுபட்டாங்களோ நேற்று ராத்திரியெல்லாம். அல்லேலூயா. ஆனால் உங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் உண்மையாக இங்கே ஆராதித்தாலும் பாடிக்கொண்டிருந்தாலும் அப்படியே பார்ப்போம். ஃபோனெல்லாம் கடன்னு இருக்கும். காலெல்லாம் பரபரன்னு இருக்கும், தரையில் நிற்காது. ஐயோ இன்னும் வரலையே டைம் ஆகுது. அதே தானே இயேசுக்கும் ஆசை இருக்கும். இன்னும் என் மக வரலையே, டைம் ஆகுது. அவர் காலம் அப்படி தான் நின்றுட்டு இருந்தா இந்த பலிபீடத்தில் உலாவிக்கிட்டே இருக்கும். இன்னும் வரலன்னு துடிக்கும். இப்போ அவள் தடவி அப்படி தேடி 12 வருஷம் பெரும்பாடுலையும் பலனெல்லாம் இழந்தாலும் ஆசாரியர்கள் முறைப்படி வெளியே வந்தால் கல்லெறிஞ்சு கொள்ளணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, அவரை தொடுவேன். அவர் என்னை விசாரிக்கும் பொழுது ஒரு வல்லமை என்னை நிரப்போம். என் பெரும்பாடெல்லாம் நீங்கள் செய்வா. எனக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? அவர் என்னை தொடும் பொழுது, அந்த வல்லமை என்னை நிரப்பும் பொழுது என் பெரும்பாடெல்லாம் நீங்கிறோம். அவர் உங்களை விசாரிக்க காத்திருக்கிறார். இன்னைக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தேவையை சொல்லி அவரை நெருக்காதீங்க.
இவ்வளோ பிரச்சனை, போராட்டம் ஆண்டவரே, வேலை இல்லை, குழந்தை இல்லை, ஊழியம் இல்லை, ஆத்மா இல்லை, இதே சொல்லி 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 அவரும் பார்க்குறா, டே அப்பா கொஞ்சம் நிறுத்துறா சாமி, முடியலடா, எனக்கும் தாண்டா தெரியுது, நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா, உனக்கு நீ சொல்லி தான் உனக்கு காசு இல்லைன்னு எனக்கு தெரியுமா, தெரியும், ஆனால் வெயிட் பண்ணேன், நீ என்னை தொடுவே, நான் காத்திருக்கிறேன், நீ என்னை நெருக்காத, என்னை தொடு, நீ சாட்சியாக எழுவ, என் வல்லமை உனக்குள்ளே போகும், நான் செஞ்ச அற்புதத்துக்கு கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை சுற்றி இருந்த ஜனங்களும் சாட்சி சொல்லத்தக்கதாக என் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் பெரும்பாடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாராக, முற்றுப்புள்ளி வைப்பாராக, முற்றுப்புள்ளி வைப்பாராக இயேசுவின் நாமத்தினால. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கட்டுமா? கர்த்தர் விசாரிக்க வந்த ஒரு இடம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் லாசருவை விசாரிக்க வருகிறார். முதல்ல சொன்னேன், மறுதளித்தவனை கர்த்தர் விசாரித்தார். 2, மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட, தீட்டா எண்ணப்பட்டவளை கர்த்தர் விசாரித்தார். கடைசியாய் சொல்லி முடிப்பேன், என் தேவன் மரித்தவனை விசாரிக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சரீரம் மட்டும்தான் இங்கே இருக்கும். சிலருக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சரீரம் இருக்கும், ஆத்மா இருக்கும், ஆனால் ஆவியில் என்னைக்கோ செத்து நாறி போயிட்டுருக்கோம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல சாட்சி இருக்கா? உங்களுக்கெல்லாம் நல்ல சாட்சி இருக்கா? நல்ல சாட்சி இருக்கா? நல்ல சாட்சி இருக்கா? ஐயோ ரொம்ப சொக்க தங்கங்க ஆனந்தி சிஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? என்ன சொல்லலையா? ஐயோ சஞ்சய் பிரதெல்லாம் சொக்க தங்கங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை, அவ்வளோதான். உங்களையும் அதே தான். உங்களெல்லாம் யாராவது அப்படி சொல்கிறாங்களா? சொல்கிறவங்க இருந்தால் கர்த்தர் அவங்களையும் தங்கங்களாய் வைப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் தங்கங்களை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்துச்சு எங்கள் அம்மா, நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன், அப்புறம் ஆமாம் அவங்க கோவப்படக்கூடாது. இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லும், இருந்துச்சுன்னா நான் பிறந்த அப்போ எப்படியெல்லாம் கொஞ்சம் நாங்கள் தெரியுமா, இப்போ கொஞ்சிறதே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சிறதே இல்லை. பிறந்த அப்போ வைரம், மாணிக்கம், தங்க கட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எல்லா குட்டி இப்போ கண்ணுக்குட்டி, பசுக்குட்டி ஆகி கொஞ்சிறதே போயிடுச்சு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், விசாரிக்கலையே. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், ஐயோ என் புருஷன் காதலிக்கும் போது தேனா உருக பேசினாரே. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், இப்போ தேன் இல்லை, தேன் கூட்ட கூட கண்ணில் பார்க்க முடியலையே. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், என் மனைவி நான் லவ் பண்ணும்போது உயிரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாலே இப்போ உயிர் இல்லை, ஒன்றுமே கொடுக்க மாட்டா, சோறு கூட போட மாட்டேங்கிறா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், விசாரிக்கணும்னு ஆசை. யாருக்கு இருக்காது? இப்படி விசாரிக்கலைன்னு சொல்லியே லாசரு செத்தே போயிட்டார். கடைசியில் லாசருக்கு சுகவீனம், விசாரிக்க ஒருவர் இல்லை, செத்தாச்சு. விசாரித்து செத்ததுக்கப்புறம் விசாரிக்க கூட நாதி இல்லாமல் இருக்கிறாரு. நமக்கும் சில நேரம் அப்படி தானே தோணும். நான் செத்தா என்னெல்லாம் யார் தூக்கி போடுவா? நான் செத்தா என்னெல்லாம் யார் பார்க்க வருவா? நான் செத்தெல்லாம் எனக்கெல்லாம் யார் இருக்கிறா? நான் செத்துட்டா நல்லா இருக்கும்ல? என் வாழ்க்கை இன்னைக்கு விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, என்னெல்லாம் கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சி கூட்டு போக யார் இருக்கிறா? நீங்கள் பிரசங்கிக்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஏசு விசாரிக்கிறார் தான், உண்மைதான். ஆனால் நானெல்லாம் என் சந்தோஷத்தெல்லாம் விட்டு வெளியே வந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? பேசிக்கொண்டு இருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் என் சந்தோஷத்தெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டேன் தெரியுமா? பேருக்குன்னு புருஷன் இருக்கிறார், பேருக்குன்னு மனைவி இருக்கிறா, பேருக்குன்னு தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. யார் சொல்லி அப்படி அமர்ந்துருக்கிறீங்க? என்னை யாரை விசாரிக்கலனாலும் பரவாயில்லன்னு அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு பிரதர். நாரிக்கிட்டு இருக்குல்ல வாழ்க்கை, நாற்றம் எடுக்குதுல வாழ்க்கை. இயேசுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சோ 4 நாள் தங்கியிருக்கிறார்னா சும்மாவா? தெரிஞ்சோ இந்த 6 மாதம் சும்மா இருந்தார்னா ஏன் தெரியுமா? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த 6 மாதம் ஏன் அற்புதம் செய்யலை? இந்த 6 மாதம் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமா? கிடையவே கிடையாது. எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை அன்பானவர்கள் இழந்துட்டோம். ஏன்? அவர் சும்மா இருக்கிறார். அவர் தெரிந்து இன்னும் 2 நாள் தங்கியிருக்கிறார். லாசரு செத்தான் செய்தி வருது, இன்னும் 2 நாள் தங்கியிருக்கிறார். இப்போ 4 நாள் கழித்து வருகிறார். சரீரெல்லாம் செத்துருச்சு. 4 நாள் நாத்தம் எடுக்குது. உடன் பிறந்தவர்கள் சொல்லுகிறாங்க, ஐயா வேண்டாம், கல்லறையை துறக்காதீங்க, நாற்றம் எடுக்கும். ஒரு வேளை செத்து ஒரு 1 மணி நேரம் ஆகியிருந்தா, ஒரு 2 மணி நேரம் ஆகியிருந்தா கூட நீங்கள் எவிரு பிள்ளையை எழுப்பின மாதிரி என் தம்பியை எழுப்புங்கன்னு சொல்லிடுவேன்.
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் விசாரிச்சா அவர் நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரிலாம் விசாரிக்க மாட்டார். ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தான் விசாரிப்பார். சரீரம் செத்து போகலாம், நாற்றம் எடுக்கலாம், அழுகி போகலாம், ஒன்றுமே இல்லை பிரதர், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வேலையே இல்லை, ஊழியமே இல்லை, குடும்பமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அழுகி நாற்றம் எடுத்தாலும் அவர் விசாரிப்பார். அவர் விசாரிப்பார். மறுபடியும் லாசருவுக்கு சரீரத்தை உருவாக்குவார். மறுபடியும் லாசருவுக்குள்ள ஆத்துமாவை வைப்பார். மறுபடியும் லாசருவுக்குள்ள ஆவியை வைத்து, லாசருவே வெளியே வா, உன்னை நறுமணமாக்கிட்டேன், இப்போ அந்த நறுமணம் இந்த ஊரெல்லாம் வீசட்டும், உன்னை விசாரிக்கிறவர் இன்னார் என்பது இந்த ஜனம் அறிந்து கொள்ளட்டும். இப்போ அப்படிதான் ஒருவர் வாசல்ல காத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஒருவர் அப்படிதான் வாசலில் காத்திருக்கிறார். விசுவாசிச்சா ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். உங்களுக்காக ஒருவர் இன்னைக்கு வாசலில் காத்திருக்கிறார். லாசருவே வெளியே வா, சஞ்சய் வெளியே வா, உங்கள் பெயரை சொல்லி இன்னைக்கு ஒருவர் வெளியே கத்திக்கிட்டு இருக்கார். ஹே, நாற்றமாக தான் உள்ளே வந்த, ஆனால் திரும்ப போகும்பொழுது நறுமணமாய் மாற்றி வெளியே காலை வைக்கும்போது, சஞ்சய் பிரதர் என்ன நறுமணமாயிட்டீங்க? ஆமாம், என்ன ஒருத்தர் விசாரிச்சுட்டாரு. என் சொந்தம் விசாரிக்கலை, என் பிள்ளை விசாரிக்கலை, என் உடன்பிறப்பு விசாரிக்கலை, நான் இவங்கெல்லாம் இருப்பாங்க நினச்சி யாரும் விசாரிக்கலை. தாமதித்தாலும் தேடி வந்து என் சிநேகிதன் என்னை விசாரித்தா. லாசரு சொல்லுவாரு, என் சிநேகிதன் வந்துட்டாரு, என் கட்டெல்லாம் கலட்டுங்க, இனி விடுதலையா இயேசுவோட பந்தில் அமர்ந்திருக்க போகிறேன். ஜனக்கூட்டம் வந்து பார்க்கறது இந்த லாசருவா? கர்த்தர் விசாரிச்சார்ல, கர்த்தர் விசாரிச்சார்ல. இப்போ உங்களை கேட்டு ஒன்னே ஒரு காரியத்தை கேட்குறேன், உங்களை விசாரிப்பாரா? உங்களை விசாரிப்பாரா? கை தூக்கின 3 பேரை கர்த்தர் உங்களை விசாரிப்பாரா? விசாரிப்பாரா? எழுந்து நின்று, மலை போல துன்பம் ஏனை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லலாமா? மலை போல துன்பம் ஏனை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. எல்லாரும் வாய்களை திறந்து, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சத்தத்தை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் ஏனை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். இந்த மாலை நேரத்தில் உன் வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை, உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை, அது மலை போல இருந்தாலும் இன்னைக்கு தேவ பிரசன்னம், இன்னைக்கு தேவ பிரசன்னம். என் அன்பு சகோதரா சகோதரி, உன் பிரச்சனைகளை தான், உன் போராட்டத்தை தான் அவர் விசாரிக்க வந்திருக்கிறார். நீ அவர் மேல வச்சிரு, நீ கலங்கி தவிக்காத, நீ கலங்கி தவிக்காத. நீர் போதும் என் வாழ்விலே. உண்மையா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து இன்னும் சத்தமா கூப்பிடலாமா? இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. சொல்லலாமா? உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. அவர் விசாரிக்கிறவருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீ மறுதளித்தாலும் உன்னை விசாரிப்பார், உலகம் உன்னை தூக்கி வீசினாலும் விசாரிப்பார். அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கை நாறி போனாலும் விசாரிப்பார். உண்மையா சொல்லலாமா?
என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மறுபடியும் சொல்லலாமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உணர்ந்து சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, இயேசுவே நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பெற்ற தாய் மறக்கலாம், என் அன்பு சகோதரா சகோதரி, உங்களை பெற்ற தாய் மறக்கலாம், வளர்த்த தகப்பன் மறக்கலாம், உங்களை நேசித்த அன்பெல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போகலாம். ஆனால் உங்களை ஒரு காலமும் விட்டு விலகாத நல்ல தேவன் இந்த 7வது மாதம் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கும்படிக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வைராக்கியத்தோட என்ன ஒருவர் விசாரிக்க வந்துட்டாரு. இப்போ நீ நெருக்க போகிறதல்ல, இப்போ உன் பக்கமா இயேசு இறங்கி வர போகிறார். ஓ ராகா தா ரி பாகா தா. என் அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு ஒருவர் உன் பக்கமா இறங்கி வர போகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவே நான் உங்களை தொட விரும்புகிறேன், இயேசுவே உம்மை நான் தொட விரும்புகிறேன், இப்போ அந்த வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு என் கர்த்தர் தனிமையை மாற்றுவாராக, என் கர்த்தர் தரித்திரத்தை மாற்றுவாராக. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் இன்னைக்கு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கடைசி நேரத்தில் என் தேவனுடைய மகிமை இறங்கி உலாவுகிறதை பார்க்கிறேன். உனக்கு ஆசை இருந்தா இப்போ நீங்கள் மட்டும் ஆண்டவரே நான் உங்களை தொட விரும்புகிறேன்னு கையை உயர்த்தி, நீங்கள் மட்டும் தொட விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இப்போ கையை உயர்த்திருக்கிற இந்த நேரம், இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வல்லமை சடுதியாய் உங்களை நிரப்பும்படி இப்போ இறங்கி வருகிறது. இப்போ அந்த வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவே வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. யார் யாரை இன்னைக்கு விசாரிக்க சித்தம் வைத்தீரோ, இன்னைக்கு கைகளை உயர்த்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் இன்னைக்கு உங்க வல்லமை இறங்குவதாக, இன்னைக்கு உங்க வல்லமை இறங்குவதாக. இன்னைக்கு அவர் உங்களை விசாரிச்சுட்டா இனி உனக்கு கவலை இல்லை, இனி உனக்கு அலறுதல் இல்லை, இனி ஒரு மரணம் இல்லை, இனி ஒரு துக்கம் இல்லை. அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்தார், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இன்னைக்கு உன் செவிகள் கேட்க கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார். அவர் உன்னை விசாரிச்சுட்டாரு, அவர் உங்களை விசாரிச்சுட்டாரு. என் அன்பு சகோதரா சகோதரி, உன் பண தேவையை அவர் விசாரிச்சுட்டாரு. லாசருவே இன்னைக்கு ஒருத்தர் உனக்காக காத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற ஒருவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற காத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நிரப்பி உங்களை வெளியே கொண்டு போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை, ஒரு புதிய ஆவிய, ஒரு புதிய ஆத்துமாக, ஒரு புதிய இருதயத்தை ஏன் இயேசு வைக்கிறதை பார்க்கிறேன். அதே மாமிசம் அல்ல, அதே போராட்டம் அல்ல, அதே கண்ணீர் அல்ல. ஓ ராகா லாசருவே, இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய சரீரம், இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய ஆத்துமா, இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய ஆவி உன்னை நறுமணமாய் மாற்றி உன்னை வெளியே ஒருவர் அழைத்து கொண்டிருக்கிறார். லாசருவே வெளியே வா, உன்னை நான் விசாரிச்சுட்டேன். அவர் நறுமணமாக்கிட்டாரு, அவர் நறுமணமாக்கிட்டாரு, என் இயேசு நறுமணமாக்கிட்டாரு. நான் இன்னைக்கு அந்த வல்லமையை நிறுத்த நினைத்தாலோ என் இயேசு சொல்லுகிறார், இல்லை என் பிள்ளைகளை இன்னும் நிரப்ப விரும்புகிறேன். நீ இருக்கிற இடத்துல இன்னைக்கு 2 கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி சத்தமிட்டு கூப்பிடு மகளே. இன்னைக்கு என் இயேசு உன்னை விசாரித்து தான் அனுப்ப போகிறார். உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல்